எல்லோருக்கும் வணக்கம். இங்கே இலங்கை நிர்வாக சேவை என்று தவறுதலாக குறிப்பிடப்பட்டிருக்குது. உண்மையிலே இலங்கை நிர்வாக சேவை சார்ந்தவர்களுக்கான செயலமர்வு இல்லை. இது என்ன முழுவதும் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுக்கானது. முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுடைய சேவையில் இருக்கின்ற அதிசிறப்பு தரத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை தொடர்பான 2025 செப்டம்பர் மாதத்துக்கான வழிகாட்டும் செயலமர்வு தொடரில் அலுவலக முறைமை தொடர்பான முதலாவது செயலமர்வில் சந்திக்கிறோம். உண்மையில் எங்களுடைய எதிர்பார்ப்பு வேறாக இருந்தது, நிலைமை வேறாக இருக்கிறது. அந்த நிலைமையை சமாளிப்பதற்கு அல்லது அந்த கடினத்தன்மையை எதிர்கொள்வதற்காக சில தந்திரோபாயங்களை நாங்கள் கையாள வேண்டி இருக்கு. நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு 3 மாதங்கள் செயலமர்வு தொடர் நடைபெறும் என்கிற எதிர்பார்ப்பு என்னிடம் இருந்தது. அந்த அடிப்படையில் 3 மாதங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அலுவலக முகாமைத்துவம் என்பதை முதன்மைப்படுத்தியும், அடுத்ததாக பொது வினாத்தாள், அலுவலக முறைமை, இந்த ஒழுங்குல தான் நான் சிந்திச்சிருந்தேன். 2 பாடங்கள் தொடர்பில் அதிகம் நெருக்கீடுகள் இருக்க இல்லை. தாபன நடைமுறைகள் மற்றும் ஒழுங்கு விதிகள் தொடர்பாக, பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் மற்றும் தாபன விதிக்கோவை தொடர்பாக நெருக்கீடுகள் இருக்கவில்லை. ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட ஒளிப்பதிவுகள், அது தொடர்பான காணொளிகள் மிக தெளிவானவை இருக்கிறது. அவற்றை பகிர்வதன் மூலமாக ஆர்வமுடையவர்களுக்கு தானே படிப்பு, அதில் அவர்களை வச்சு கொண்டுதான் சொல்லுது. அதை பகிர்வதன் மூலமாக அவர்களுடைய இந்த செயலமர்வு நேரத்துக்கு புறம்பான கற்கைகளுக்கு ஊட்டம் வழங்க முடியும். அதன் மூலமாக அவர்கள் நிதி ஒழுங்கு விதிகள், பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள், தாபன விதிக்கோவை தொகுதி 1, தொகுதி 2 ஆகிய அந்த பாடப்பரப்புகள் தொடர்பில் அவர்களுக்கு கற்றலுக்கு தேவையான உள்ளீடுகளை என்னால் வழங்கக்கூடியதாக இருக்கும் என்பதில் தெளிவிருந்தது. அப்போ அந்த 2 திங்கள் வெள்ளி செயலமர்வை நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்காமலேயே ஒரு வினாத்தாள் அல்லது 2 வினாத்தாளினுடைய உதவியோடு தூரமாக கற்பிப்பது, முக்கியமான பகுதிகளை ஆழமாக நோக்க வேண்டிய பகுதிகளை கற்றுக்கொள்வதும், ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவுகளினூடாக அதனை முழுமைப்படுத்தி நிரப்பிக்கொள்வதும் இலக்காக இருந்தது. ஆனால் மிகவும் சவாலாக இருக்கிறது அலுவலக முகாமைத்துவம், அடுத்தது பொது வினாத்தாள், அடுத்தது அலுவலக முறைமை. இப்ப நான் முக்கியத்துவம் குறைவாக பார்க்கிறது அலுவலக முறைமை என்பது தொடர்பாக. இந்த அலுவலக முறைமையிலையும் செயலமர்வு நேரத்துக்கு புறம்பாக கற்றுக்கொள்வதற்கு ஓரளவுக்கு அதற்கான ஊட்டங்களை வழங்க முடியும், அதனை போஷிக்க முடியும். கடந்த கால ஒளிப்பதிவுகள் மற்றும் ஒளிப்பதிவுகளை பகிர்வதன் மூலமாக அதன் அடிப்படை விடயங்களை கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு உதவ முடியும். அதனுடைய அட்வான்ஸான விடயங்கள் என்று பார்ப்போம் தானே, ஒரு உயர்தன்மை வாய்ந்த, உயர்தரம் வாய்ந்த உள்ளீடுகள், அவற்றை நாங்கள் அபிவிருத்தி அலுவலர்களுடைய வினைத்திற மகாந்தட பரீட்சைக்கோ அல்லது முகாமைத்துவ சேவை அலுவலர்களுடைய வினைத்திற மகாந்தட பரீட்சைக்கோ அந்த அளவுக்கு ஆழமாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதனால தவிர்த்திருக்கு. ஆகவே இந்த மாதத்தினுடைய செயலமர்வு என்பது எங்களுக்கு நிறைவு செயலமர்வாக நாங்கள் திட்டமிட்டதிலும் பார்க்க எங்களுக்கு குறைந்த காலம் இருப்பதன் காரணமாக இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நான் கடந்த காலத்தினுடைய ஒளிப்பதிவுகள் மற்றும் ஒளிப்பதிவுகளை பகிர்வதன் மூலமாக அதன் ஆரம்ப நிலை கற்கைக்கு உங்களுக்கான உள்ளீடுகளை வழங்கலாம். இதுல மிகவும் தேர்ச்சி திறன் வாய்ந்த, நாங்கள் ஆங்கிலத்தில் அட்வான்ஸ் என்று சொல்லுவோம், அட்வான்ஸான விடயங்களை மட்டும் இந்த செயலமர்வு தொடரினூடாக கொண்டு செல்வதற்கு நான் முயற்சிக்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பு, நான் கற்பிக்க வேண்டிய விடயங்களை நேரடியாக செயலமர்வு நேரத்திலையும் செயலமர்வு நேரம் அல்லாத நேரத்தில் பகிரப்படுகின்ற காணொளிகள் மற்றும் ஒளிப்பதிவுகளின் ஊடாகவும் நிச்சயமாக உங்களுக்கு தரும். அதை கற்றுக்கொள்ளாது தவறவிட்டால் அதனுடைய விளைவுகளுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது. இது ஒரு ஒளிப்பதிவுகளை சொல்லுகிறது, பகிரங்க அறிவித்தலாக இருக்கட்டும் என்கிற அடிப்படையில். சரிதானே? அப்ப அலுவலக முறைமை செயலமர்வு நான் திட்டமிட்டு படிமுறையாக ஆவணங்களை தயாரித்து அதை வழங்க வேணும் என்று யோசிச்ச அளவுக்கு இன்னும் 1 மாதம் உங்களுக்கு குறைய இருக்கிறதால அதற்கான வாய்ப்புகள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. அலுவலக முகாமைத்துவம் இதை விட மோசமாக இருக்குது. அது கடினமான வினாத்தாளும். கூடுதலாக அலுவலக முறைமை முகாமைத்துவம் 2 இணைந்த பகுதிகளை அடுத்து வருகிற செயலமர்வுகளில் நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்துவோம். ஏற்கனவே பார்க்கப்பட்ட விடயங்களில் சில மீதியாக இருப்பதன் காரணமாக அவற்றை அடுத்து வரும் ஒவ்வொரு செயலமர்வில், இன்றைய செயலமர்வில் அலுவலக முறைமையினுடைய மிகுதியாக இருக்கிற பாகத்தை நிறைவு செய்யலாம் என்று கருது. சரி,
நாங்கள் செயலமர்வுக்குள்ள போவோம். கடந்த செயலமர்வில் கடந்த செயலமர்வு தொடரில் செயலமர்வு என்பதை தாண்டி கடந்த செயலமர்வு தொடரில் நாங்கள் ஆவணங்கள் என்ற பிரதானமான தலைப்பு ஆவணங்கள் கோப்புடல் தொடர்பாக ஆவண முகாமைத்துவம் மற்றும் கோப்புகள் என்பதை உள்ளடக்கியதாக வினாவிடை வடிவத்தில் ஒரு ஆவணம் உங்களோட பகிரப்பட்டிருந்தது. அதனுடைய ஒரு பகுதி இதுவரையில நாங்கள் கலந்துரையாடுவதற்கு மிகுதியாக இருக்கிறது. ஓரளவு மேம்பட்ட வேகத்தில் அது தொடர்பாக நான் உங்களோட கலந்து பேசிக்கொண்டு அந்த ஆவணத்தில் இல்லாத பகுதிகளை இன்றைக்கு பேசி நிறைவு செய்யலாம் என்று நினைத்திருக்கிறேன். சரி, இப்போ நாங்கள் இது நிறைவாக என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் கோப்புடல் முறைகள் என்பது தொடர்பாக நாங்கள் அவதானித்திருந்தோம். கோப்புடல் முறைகள் என்பதை எவ்வாறு வகைப்படுத்தலாம், கோப்புடல் முறைகளை வகைப்படுத்துதல் என்கிற அடிப்படையில் பார்க்கிற போது அது ஆவணங்கள் எவ்வாறு கோவைப்படுத்தப்படுகிறது என்கிற விதத்தை அடிப்படையாக கொண்டு கோப்பிடும் முறைகளை பிளந்த கோவை முறை, புத்தக கோவை முறை என இரு வகையாக வகைப்படுத்தி இருந்தது. இவ்வாறு வகைப்படுத்தியதன் பின்பாக பிளந்த கோவை என்றால் என்ன, பிளந்த கோவை என்னுடைய பண்புகள், பிளந்த கோவை தொடர்பானது என்றால் என்ன, அதனுடைய இயல்புகள் என்ன என்பதை பற்றியும், பிளந்த கோவையினுடைய நன்மைகள் மற்றும் அதில் காணப்படக்கூடிய மட்டுப்பாடுகள் பற்றி பேசியிருக்கிறோம். அதுபோல புத்தக கோவை முறை என்பதை புரிந்து கொண்டு புத்தக கோவை முறையினுடைய நன்மைகள், அதில் காணப்படக்கூடிய குறைபாடுகள் பேசியிருக்கிறோம். இதன் பின்பாக கோப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற உபகரணங்கள், கருவிகளை அடிப்படையாக கொண்டு இரு வகையான கோப்பிடும் முறைகள் காணப்படுகிறது என்று அதை நான் தெளிவாக காட்சிப்படுத்தி அதற்குரிய மாதிரிகளோடு அதில் பகிரப்பட்ட ஆவணத்தில் இறுதி பகுதி நான் கழுத்து நீக்க வேண்டிய சில ஒளிப்படங்களும் அதில் இணைக்கப்பட்டிருக்க. முதல்ல இருக்கிற அந்த 7 பக்கங்கள் உரிய தலைப்புகளோடு இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் நீங்கள் கவனத்தில் எடுத்தால் சரி. கோப்பிடும் முறைகள் என்ற ஒரு PDF பகிரப்பட்டிருக்கு குழுவில். இந்த ஆவணத்தையும் அந்த கோப்பிடும் முறைகள் தொடர்பான படங்களையும் தாமதமாக வந்தவர்களுக்காக நான் மீள ஒரு தடவை குழுவில் பகிர்ந்து விடுவேன். இன்றைக்கு அதுல மேலே இருக்கக்கூடிய அந்த 7 பக்கங்களை மட்டும் கவனத்தில் எடுத்தால் சரி. பழைய முறைகள் எவ்வாறானவையாக இருக்கிறது, பழைய முறைகளுக்கான சில உதாரணங்கள், அவற்றில் காணப்படக்கூடிய குறைபாடுகள், அவற்றில் காணப்படுகிற சில நல்ல தன்மைகள் தொடர்பாக பார்த்திருந்தோம். அதே போல புதிய முறை என்று வருகிற போது மிக குறிப்பாக நிலைக்குத்தான கோப்பிடல், கிடையான கோப்பிடல், இந்த கிடையான கோப்பிடலையும் பின்னர் வகைப்படுத்தி நிலைக்குத்தான கோப்பிடலினுடைய வகைகளையும் பார்த்து அவற்றில் காணப்படுகிற சிறப்பு அம்சங்கள், அதாவது நன்மைகள் மற்றும் அவற்றில் எதிர்நோக்குகிற குறைபாடுகள் என்பதை பற்றி பேசியிருந்தோம். மூன்றாவதாக கோவைகள் பேணப்படுகின்ற இடத்தின் அடிப்படையில் கோப்பிடல் முறைகளை 2ஆக வகைப்படுத்தலாம். ஒன்று மத்திய கோப்பிடும் முறை, 2வது பன்முகப்படுத்தப்படும் கோப்பிடும் முறை என்று வகைப்படுத்தியிருந்தோம். இந்த இடத்துல நிறுத்தி வைத்ததாக என்னுடைய ஞாபகம். ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் உங்களுடைய ஒரு மெசேஜில் எனக்கு தெரியப்படுத்துறது நல்லது. என்ற ஞாபகத்தின் அடிப்படையில் நாங்கள் இப்படித்தான் வைத்திருந்தோம் என்று நம்புகிறேன். சரி, இந்த ஆவணம் உங்களுடைய கையில் இருப்பதன் காரணமாக நீங்கள் பெரிய அளவுக்கு நெருக்கடிப்பட தேவையில்லை. பிள்ளைகள் வாசித்து புரிந்து கொள்ள இயலும். சரிதான். இப்போ மத்திய கோப்பிடும் முறை அல்லது மையப்படுத்திய கோப்பிடல் என்று சொல்லி நாங்கள் அழைக்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், இது ஒரு அலுவலகத்துல எல்லா ஆவணங்களும் ஒவ்வொரு இடத்துல பேணப்படும், கிளை ரீதியாக பேணப்படுவதில்லை. அனைத்து பிரிவுகளின் சகல கோவைகளும் ஒரே இடத்துல வைத்து பேணப்படுகின்ற முறை. இங்க பல்வேறு பிரிவினுடைய அலுவலர்களும் இலகுவாக அணுகக்கூடிய ஒரு மத்திய இடத்துல பதிவேடுகள், கோவைகள் மற்றும் ஆவணங்கள் அங்கு துறை ரீதியாக வகைப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு இடத்துல தான் பேணப்படும். அது ஒரு மையப்படுத்தப்பட்ட சுட்டகராதி திட்டத்தினால் கட்டுப்படுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த சுட்டகராதி என்றால் என்ன, அதை மையப்படுத்திய சுட்டகராதி திட்டம் என்றால் என்ன என்பதை நாங்கள் விரிவாக இன்றைய செயலமர்வில் புரிந்து கொள்வோம். இப்போதைக்கு நான் சொல்லுகிறேன், எல்லா கோப்புகளும் அந்த கோப்புகள் பற்றிய பதிவு விவரங்களும் ஓரிடத்துல வைத்து பேணப்படுவதாக இருக்கும். மத்திய கோப்பிடும் முறையில இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன,
அது தொடர்பாக இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன என்கிறத பார்த்து கொண்டு நாங்கள் நகரலாம். ஒரே இடத்துல இந்த கோவைகள் பேணப்படுவதன் காரணமாக அல்லது ஆவணங்கள் பேணப்படுவதன் காரணமாக கிளைகளில் பணியாற்றுபவர்கள் அந்த வேலைகளை தவிர்க்கிறார்கள். இரட்டை வேலைகள் அங்க இல்லை என்று சொல்லப்படுது. ஒரு வேலையை திரும்ப செய்கிற வேலை இல்லை. இங்கு கோப்புடல் தொடர்பாக விசேட பயிற்சி உள்ள அல்லது அதுல தேர்ச்சியும் திறன்களும் கொண்டவர்கள் பணியாற்றுவதால சீரான கோப்பிடுகின்ற முறை ஒன்று காணப்படும். இதை நீங்கள் உதாரணமா புரிஞ்சு கொள்ளுங்கோ. நான் சொல்லுகிறது மிக துல்லியமான உதாரணம் அல்ல. பாடசாலையில எல்லா விடயங்கள் தொடர்பான கோவைகளும் அதிவர்கிட்ட இருக்கும் என்றது மாதிரியாக நினைச்சு கொள்ளுங்க ஒரு உதாரணத்துக்காக. சரிதானே? மற்றது ஆவண பாதுகாப்பு கட்டுப்பாடு சிறப்பாக இருக்கும். நேரம் சேமிக்கப்படுகிறது. எல்லா இடங்களிலும் கோப்பிடுகிற தேவை இல்லை என்பதனால மற்ற துறைகளில் இருக்கிற பணியாளர்கள் கோப்பிடும் பணியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். இப்படியாக சில நன்மைகள் இருக்குது. இதுல இருக்கிற குறைபாடு என்ன? இந்த கோப்பிடும் முறையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன என்று கேட்டால், ஒவ்வொரு செக்ஷனும் வேற வேறு இடத்துல இருக்குமா, தூரமாக இருக்குமாக இருந்தால் அவர்களுக்கு கடினமாக இருக்கும். இங்க வந்து கடிதத்தை எடுத்துக்கொண்டு போகிறது, வேலை செய்கிறது. அந்த கடிதத்துக்கு அவர்கள் வேலை செய்வார்கள், ஆனால் ஃபைல் இங்க இருக்கும். அதே போல சில வேளைகள்ல அந்த ஒரு துறையினால ரகசியமாக பேணப்பட வேண்டிய தகவல்கள் அதனுடைய முக்கியத்துவம் அறியாதவர்களாக மத்திய பகுதியில பேணப்படுகிற போது தகவல்கள் வெளியே சொல்றதுக்கான வாய்ப்பு கூடவாக இருக்கு. அவர்கள் வேலை செய்யறதுக்கு மூல ஆவணம் இங்க இருக்கும். அது தொடர்பான கடிதங்களை கொப்பி எடுக்க வேண்டி வரும். அது தொலைஞ்சால் நடவடிக்கை தொடர முடியாது என்கிற அடிப்படையில பதிவுகளை அவர்களும் ஒரு கொப்பி எடுத்து வைத்துத்தான் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். கோவைப்படுத்தல் தொடர்பாக அல்லது கோப்பிடுதல் தொடர்பாக புதியவர்கள் பயிற்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும். எல்லாற்ற கடிதங்களையும் ஒருவரே கையாளுகிறதால சில வேளைகளில் அங்க இருந்து கடிதங்களை அனுப்புவது அல்லது கடிதங்களை பெற்றுக்கொள்வதில் ஒரு தாமதத்தன்மை இருக்கும். நீங்கள் சாதாரணமா மையப்படுத்தப்பட்ட கோப்பிடல் என்றால் என்ன என்கிறத புரிந்து கொள்ளுங்க. அலுவலகத்தில் எல்லா பிராஞ்சிலையும் நடக்கிற வேலைகளுக்கு ஃபைல் ஒரு இடத்துல இருக்கும். இது என்ன நன்மை என்ன குறைபாடு என்ன என்கிறத புரிந்து கொள்வோம். பன்முகப்படுத்தப்பட்ட கோப்பிடும் முறை அல்லது துறை கோப்பிடும் முறை என்ற செக்ஷனல் ரெக்கார்ட் கீப்பிங்கா அது இருக்கும். ஒரு துறை சார்ந்தவர்களும் தங்களுடைய கோவைகளை தாங்களே வைத்திருப்பார்கள். இதுதான் எங்களுடைய அலுவலகங்களை நடக்கிறது துறை கோப்பிடும் முறை. சரிதானே? அங்க எல்லா ஆவணங்களும் ஓட்டத்தில் இருக்கும். தேவையானதை அவர்கள் கொப்பி எடுத்து கொண்டு போய் வச்சு வேலை செய்யணும். ஆனால் போகிற வருகிற கடிதங்கள் எல்லாம் இந்த மத்திய பகுதியினால்தான் கோவைகள்ல இருந்து அனுப்பப்படும். இது துறைப்படுத்தப்பட்ட கோப்பு அல்ல பன்முகப்படுத்தப்பட்ட கோப்புன்னு சொல்லுவோம். எங்களுடைய அலுவலகங்கள் இருக்கிறது. இதுதான் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறை. இங்க அந்தந்த துறைக்கு தொடர்புடைய பதிவுகள் அந்தந்த துறைகளினால பாதுகாக்கப்படும். ஏனையவர்களுக்கு அது தொடர்பாக சில மிக முக்கியத்துவமானவை புரியாமல் இருக்கணும், அல்லது முக்கியத்துவம் அற்றவற்றை அவர்கள் முக்கியமானவை என்று கருதி பேணலாம் அங்க இருக்கிற மைய கோப்பிடல் முறையில. இங்க துறைப்படுத்தப்பட்ட கோப்பிடல் முறையில அவ்வாறு இல்லை. அந்தந்த பிரிவுகளை நடந்து கொண்டிருக்கும் வேலை பற்றிய பதிவேடுகள் ஆவணங்கள் கோவைகள் போன்றவை அந்தந்த பிரிவுகளில் அவசியமாக பேணப்படும். சில விடயங்கள் அந்தந்த துறைகள்ல மட்டும்தான் பேணப்படும். உதாரணத்துக்கு அக்கவுண்ட்ஸ், போர்ட் லெஜர் என்ன இந்த மாதிரியான விடயங்கள். இதனுடைய நன்மைகள் என்ன? இலகுவாக நேர சிக்கனத்தோடு தேவையான வேலைகளில் கோவையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தவறு இல்லாமல் கோவைகளை பேணக்கூடியதாக இருக்கும். தனியாக இதற்கென ஊழியர்கள் தேவையில்லை. விடய பொறுப்பு அலுவலர்களே கோப்பிடல் நடவடிக்கைகளிலும் ஈடுபடுகிறார்கள். அனுபவம் குறைந்த புதிதாக ஆட்சி செய்யப்பட்ட அலுவலர்கள் கோப்பிடுதல் தொடர்பான அறிவையும் அனுபவத்தையும் பெற்றுக்கொள்ள உதவும். சில கடிதங்கள் ஆவணங்கள் கோவைகள் ஒரு துறைக்கு மாத்திரமே தேவையானவை என்பதனால இது பொருத்தமானதாக இருக்கும். இங்க ஒவ்வொரு துறையிலையும் அல்லது ஒவ்வொரு விடய பொறுப்பு அலுவலரும் தானே கோப்பிடல் கர்மத்தை செய்யறதுனால அவர்களுக்கு தனியாக ஒரு பணியாளர் தேவையில்லை. ஃபைலிங்குக்கு தனியா ஒரு ஆள் தேவையில்லை. சரிதான்.
இதுல என்ன குறைபாடு இருக்குதுன்னு மற்ற பக்கமா கேட்டால் நாங்க சொல்லணும் இரட்டை வேலை ஏற்படலாம் என்று சில வேளை ஒரே விடயத்தை ரெண்டு இடத்துல செய்ய வேண்டி இருக்கும். கோப்படுதல்ல விசேட நிபுணத்துவம் வராது. எல்லோருமே சாதாரண திறன் பெற்றவர்களாக இருப்பார்கள், விசேட தன்மை இருக்காது. சில வேளையில தேவையற்ற பதிவுகளை பண்றது, மேற்பார்வை செய்யறது கடினம். ஒரு கோப்பு பல துறைகளோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும் போது அதை கையாள்வது கடினமாக இருக்கும். அப்படியாக இருந்தால், ஒரு கோப்பு பல துறைகளோடு தொடர்புடையதாக இருந்தால், நான் எளிமையாக உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். பன்முகப்படுத்தப்பட்ட கோப்பிடும் முறையினுடைய குறைபாடுகள் மையப்படுத்தப்பட்ட கோப்பிடும் முறையினுடைய நன்மைகளாக இருக்கும். அதே போல மைய கோப்பு முறையினுடைய குறைபாடுகள் பன்முகப்படுத்தப்பட்டதனுடைய நன்மைகளாக இருக்கும். அதை மாறி பயன்படுத்தி கொள்ள ஏதும். பாகம் 2 தொடரும் என்று எழுத்திலே வாக்குறுதி அளிக்கப்பட்டாலும் பாகம் 2 தொடராது. சரிதானே? சரி, நாங்கள் இதனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு பேசுவோம். இது தொடர்பாக சில வேளைகளில் நாங்கள் ஆவணங்களை காட்சிப்படுத்த முடியாமல் இருக்கலாம். அவ்வாறு இருக்கிற போது நீங்கள் அதை அசௌகரியமாக உணர வேண்டாம். ஒரு குரல் மூலமாகவே அதை நாங்கள் தொடர்ச்சியாக கொண்டு போவோம். சில இடங்களில் நாங்கள் ஆவணங்கள், பொருத்தமான ஆவணங்களை தேடி எடுத்து வைத்திருக்கிறேன், காட்சிப்படுத்துவேன். முழுமையான ஒரு உங்களுக்கு கையளிக்கக்கூடிய ஆவணமாக இருக்காது. அதில் ஒவ்வொரு சீராக்கங்கள் செய்ய வேண்டியிருக்கும். வேறு ஆவணங்களோடு அவற்றை பொருத்தி பார்த்து உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் சில விடயங்களை நாங்கள் அவ்வாறு காட்சிப்படுத்துகிறத தவிர்ப்போம். சரி, இப்போ பாருங்க, மையப்படுத்தப்பட்ட கோப்பு, துறைப்படுத்தப்பட்ட கோப்பு என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இப்போ மத்திய கோப்பிடல், துறை கோப்பிடல் என்பதாக சொல்லி இருக்கிறோம். இதனுடைய நன்மைகள், அதனுடைய குறைபாடுகள் என்பவை தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதுல இருக்கிற பாடக்குறிப்புகள்ல அதிகம் கவனம் செலுத்த வேண்டாம். சரிதானே? இதில் இருக்கக்கூடிய பாடக்குறிப்புகள் சில வேளைகள்ல மொழி புரிதல்ல ஒரு மட்டுப்பாட்டை கொண்டு வந்து சேர்க்கும். நாங்கள் இதை பற்றி இது வரைக்கும் பேசி முடிச்சிட்டோம், இதனுடைய நன்மைகள் தீமைகள் தொடர்பாக. நவீன கோப்பிடலினுடைய வகைகள் ஏற்கனவே கதைச்சிட்டோம் நாங்கள். கிடையான கோப்பிடல், செங்குத்தான கோப்பிடல், அதனுடைய நன்மைகள், குறைபாடுகள் எல்லாம் பேசி இருக்கிறதால நான் அந்த பகுதியை கடந்து உங்களை வகைப்படுத்தலுக்குள்ள கூட்டிக் கொண்டு போகிறேன். சரிதானே? கோப்புகளை வகைப்படுத்துதல், இது ஆவணங்களை வகைப்படுத்துதல் என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே கிளாசிபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட் என்று சொல்லி நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதை கொஞ்சம் புரிந்து கொள்வதற்காகவும் அது தொடர்பான பாடக்குறிப்புகளை ஒலி வடிவில் பதிவு செய்வதற்காகவும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுகிறேன். கோப்புகளை வகைப்படுத்துகிற போது ஒவ்வொரு வகைப்பாட்டையும் தனித்தனியாக இங்க நாங்கள் சொல்லுவோம் 5 அல்லது 6 வகையான வகைப்பாடுகள் இருக்குது. முதலாவது அகரவரிசைப்படுத்தல். அகரவரிசைப்படுத்தல் என்றால் என்ன என்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அல்பபெட் ஓர்டர்ல ஃபைலை ஒழுங்குபடுத்தி வைக்கிறது. அங்க ஃபைல் அந்த ஓர்டர்ல இருக்காது. சரிதானே? இந்த கோப்புகள் இருப்பது தொடர்பாக வரிசைப்படுத்தி வைத்திருக்கிற ஆவணத்தில் தான் இந்த அகரவரிசைப்படுத்தல் இருக்கு. கோப்புகளை வகைப்படுத்தி வைக்கிற போது ஒரு அல்பபெட் ஓர்டருக்கு அதை வச்சிருக்கிறோம். அல்லது இன்னொரு விதமாக கோப்புகள் வேறு இடத்துல இருந்தாலும் அவற்றின் பட்டியலை அகரவரிசை முறையில நாங்கள் தயாரித்துக் கொள்வது என்று சொல்லி சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஏ என்று தொடங்குகிறது. அதற்கு பிறகு ஏபி, ஏசி, அக்கவுண்ட்ஸ் என்று வருகிறதாக இருந்தால் 3வது வகை ஏசிசி என்று வரும். அந்த அல்பபெட் ஓர்டருக்கு விளங்குதானே? ஆங்கில அகரவரிசையை நாங்கள் வசதிக்காக பயன்படுத்திக் கொள்வோம். அப்போ வியாபார நிறுவனங்களில கோவைகள் அவற்றின் உள்ளடக்கம் அல்லது தலைப்பின் அடிப்படையில அகரவரிசையில வகைப்படுத்தப்படுமாக இருந்தால் அது அகர வகைப்படுத்தல், அகரவரிசை வகைப்படுத்தல் என்று சொல்லி நாங்கள் அதை வகைப்படுத்தி பார்த்துக் கொள்வோம். ஏற்கனவே இந்த முறை பார்த்திருந்தாங்க. இது அகராதியை தனியாக ஒரு சுட்டகராதியை பயன்படுத்தாமலே அந்த ஒழுங்குல அந்த ஃபைலை எடுக்கக்கூடியதாக இருக்கும். அது அந்த கோவை எங்க இருக்குது என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு தானே நாங்கள் சுட்டகராதி பயன்படுத்தணும். முதல் இந்த இடத்துல சுட்டகராதி என்பதை கொஞ்சம் விளங்கப்படுத்தி கொண்டு போவோமே.
சுட்டு அட்டை, அசைவு அட்டையும் சுட்டு அட்டையும் ஒன்றும் இல்லை. கவனம், சில பேர் அதை அசைவு அட்டைக்கு ஒரு பேர் வைத்திருக்காங்க, சலன அட்டை என்று சொல்லி. சரிதானே, அது சலனம் அசைவு எல்லாம் உண்டாயிருக்கட்டும். நான் இங்க வருகிறேன், சுட்டு அட்டை. தெரியாதவர்களுக்காக சொல்லுகிறேன், தயவு செய்து தெரிஞ்சாக்கள் உங்களை அவமானப்படுத்துறதாக என்ன கோபிச்சுக் கொள்ளாதீங்க. சரியா? இப்ப இங்க சுட்டு அட்டை என்றால் ஒரு கோவை பற்றிய விவரம் ஒரு காட்டுல பதிஞ்சிருக்கும். அதாவது அந்த விடய தலைப்பு, ஃபைல் நம்பர், அந்த விவரங்கள் பதியப்பட்டிருக்கும். பதியப்படுத்தப்பட்டு அந்த கோவை எங்கு வைப்பிடப்பட்டிருக்கிறது, எங்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்கிற விவரம் அங்க இருக்கு. இப்போ அங்க வைக்க இழுப்பறைகள் அல்லது கோவைகள் பயன்படுத்தப்படுகிற அலுமாரிகள், அவற்றுக்கு இலக்கமிடப்பட்டிருக்கும். அலுமாரி அல்லது திறந்த ராக்கை, இந்த வகையாக. இப்போ நீங்கள் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா அது திறந்த ராக்கை அல்லது கண்ணாடி அலுமாரி, அல்லது சில இடங்கள்ல இந்த தகரத்தினால ஆன அலுமினிய அலுமாரிகள் போன்றவற்றில் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கும். அல்ல இழுப்பறைகள் என்பவற்றில் கோவைகளை அடுக்கி வைத்திருக்கு. அங்க அந்த ஃபைல் எந்த இடத்துல இருக்குது, எத்தனையாவது கேபினெட்ல, எத்தனையாவது ட்ராக்கையில அல்லது எத்தனையாவது தட்டில, எத்தனையாவது ட்ரோயர்ல இருக்குது என்பது போல விவரங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கேபினெட் என்றா எத்தனையாவது ட்ரோயர்ல எத்தனையாவது கோவையாக அது இருக்கிறது என்கிற விவரம் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே அந்த அட்டைகள் ஒரு அகர வரிசையில தான் அடுக்கி வைப்பார்கள், அல்பபெட் ஓர்டர்ல தான் அடுக்கி வைப்பார்கள். அந்த ஓர்டர்ல கோப்பு அங்க இருக்காது. சுட்டு அட்டை என்பது கோவைகளினுடைய இருப்பிடத்தை இலகுவாக கண்டறிவதற்காக பயன்படுத்தப்படுகிற அட்டை சுட்டு அட்டை. சரிதானே? இந்த சுட்டு அட்டைய ஒரு டிக்ஷனரி ஃபார்மேட்ல, ஒரு அகராதி வடிவத்துல ஒழுங்குபடுத்தி பேணுகிறது தான் சுட்டகராதி என்று சொல்லுவோம். இந்த சுட்டு அகராதி என்பது பேணப்படுவது இந்த ஒழுங்கில் எழுதியிருப்போம். ஏ அப்புறம் ஏபி ஏசி என்று இருக்கிற மாதிரி இருக்கும். அதை எடுத்து பார்த்தால் அந்த காட்டுல பார்க்கலாம் அந்த ஃபைல் எத்தனையாவது கேபினெட்ல எத்தனையாவது ட்ரோயர்ல இருக்குது என்று கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் சுட்டு அட்டை. இப்போ கோவைகள் தொடர்பான விவரங்கள், அதன் தலைப்பு, கோவை இலக்கம் போன்றவற்றை உள்ளடக்கி அக்கோவைகள் எங்கு வைக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பான விவரங்களை பதிந்து பேணப்படுகிற அட்டை சுட்டு அட்டை எனப்படும். இது பொதுவாக அகர வரிசையில ஒழுங்குபடுத்தப்பட்டு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும், பாதுகாப்பான முறையில அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். சில இடங்களில் நீளமான கம்பியில இவை கோர்க்கப்பட்டு பாதுகாப்பான முறையில பேணப்படுவதும் உண்டு. இது நாங்கள் சுட்டு அட்டைகள் என்று சொல்லுவோம். இந்த அட்டைகள் எவ்வாறு பேணப்படுகிறது என்பதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அது சுட்டு அகராதி என்று அழைக்கப்படுகிறது. சுட்டு அட்டைகள் எவ்வாறு தொகுதியாக்கப்பட்டிருக்குது, புத்தகமாக்கப்பட்டிருக்குது என்று சொல்வது பொருத்தமில்லை. அது எவ்வாறு நீங்கள் வைத்து பேணுகிறீர்கள் என்பதை வைத்துக் கொண்டு நாங்கள் சுட்டு அகராதி என்று சொல்லுவோம். அப்ப இந்த சுட்டகராதியை பேணுகிற போது அல்பபெட்டோடர்லேயே ஃபைல் இருக்குமாக இருந்தால் அந்த சுட்டகராதி தேவைப்படாது. ஃபைலை அந்த அகர வரிசையில தானே அடக்கி இருக்கும். அப்ப காணாவில் தொடங்குற ஃபைல் அங்க உங்களில் இருக்கும் என்று சொல்லி பார்க்கலாம். 2 சுழி இப்ப ராணாவில் தொடங்குற ஃபைல் என்றால் 2 சுழி நானாவில் தொடங்காது தானே. ராணாவில் தொடங்குற ஃபைல் என்றால் அவங்க ஆக கடைசியாக இருக்கும் என்பது போல விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கும். அகர வரிசைப்படுத்தல் என்கிறது கடிதங்களை அல்லது கோவைகளை அவற்றின் பெயர் ஒழுங்கில், அகர வரிசை ஒழுங்கில பேணுகிறதாக இருக்கும். இது இலகுவான முறை, எளிமையான முறை. அகராதியை பயன்படுத்துவது எல்லோருக்கும் தெரியும். ஏபிசி என்கிற அல்பபெட் ஆர்டர் இருக்கும். இதுக்கு தனியாக சுட்டகராதி அவசியம் இல்லை. இது இந்த நன்மை அகர வரிசை வகைப்படுத்தல், கோப்புகளை வகைப்படுத்தல் என்பதில் ஒன்று அகர வரிசை. இது இந்த நன்மை என்ன, குறைபாடு என்ன, இதை புரிந்து கொள்வதும் செயற்படுத்துவதும் இலகுவானது. அகர வரிசை ஆவண காப்பு முறை என்பது புரிந்து கொள்வது, செயற்படுத்துவது இலகுவானது. இது ஒரு தானாகவே இருக்கக்கூடிய ஒரு சுட்டகராதி, ஒரு சுயம்பான சுட்டகராதி, தயாரிக்கப்படாத ஒரு சுட்டகராதி. இதற்கென்று தனியாக ஒரு சுட்டகராதி ஒன்றை பயன்படுத்த தேவையில்லை. இது விரிவடையின் தன்மை உள்ளது, இடையக்குள்ள கொண்டு போய் வைக்கலாம். சரிதானே? வகையை மாற்றாமல்
எந்த தலைப்பையும் இடையில கொண்டு போய் சேர்க்கலாம். ஏகே என்று தொடங்குவதாக இருந்தால் அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு கோவையை இடையில செருகிக் கொள்ள முடியும். நேரடி பார்வையின் மூலமாக இதை கண்டுபிடிக்கலாம், விரைவாக சரிபார்க்கலாம். தவறுதலாக கோப்புகள் மாறி போவதற்கு அல்லது தவறுதலான கோப்பிடுதலுக்கு இங்கே வாய்ப்புகள் குறையும். உரிய கோப்பினை இலகுவாக கண்டெடுத்து கோப்பிடல் செய்ய முடியும். உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த பெயர் ஒழுங்குல நான் அதிக நேரம் இதுக்குள்ள எடுத்துட்டேன். இதை விளங்கிக் கொள்வதும் செயற்படுத்துவதும் இலகுவானது. இது ஒரு சுயம்பு சுட்டகராதி என்று சொல்லப்படுகிறது. அதாவது கற்புலனாகாத எல்லோராலையும் உணரப்படுகிற ஒரு சுட்டகராதி. இதற்கென்று தனியான பௌதிக ரீதியான ஒரு சுட்டகராதியை தயாரித்துக் கொள்ள வேண்டிய தேவையில்லை. விரிவடையக்கூடியது, நெகிழ்வுத்தன்மை கொண்டது, எந்த ஒரு கோவையையும் இடையில உள்ளடக்கக்கூடியதாக இருக்கும். இதுல சில குறைபாடுகள் இருக்குது என்று சொல்லப்படுகிறது. பலவிதமான பெயர்கள் ஒரே வகையில இருப்பதனால சில வேளைகள்ல குழப்பம் உண்டாகலாம். பெயர்களின் சொற்கள் தவறாக இருந்தால் கோப்பும் தவறாக இருக்கலாம். உதாரணமாக கே, ஜி, ஹெச், அதே போல எஸ், சிஹெச் போன்றவற்றில் இருக்கக்கூடிய இந்த குறைபாடுகள். பெயர்களினுடைய சொற்கள் தவறாக இருப்பதால் கோப்பு தேடி கண்டடைவதில் சில வேளைகள்ல கடினமானதாக இருக்கும். அகர வரிசையில ஒவ்வொரு சொல்லுக்கும் எவ்வளவு இடம் வேணும் என்று ஒதுக்கிக் கொள்வதில் சில வேளையில கடினத்தன்மை இருக்கலாம். ஏ என்று தொடங்குகிற கோவைகள் எத்தனை வரும் என்று சொல்லி நாங்கள் இடத்தை ஒதுக்கி அங்கால பி தொடங்கிட்டோம் என்றால் திருப்பி இடையக்குள்ள ஒரு நெருக்கீடு வாரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது சில வேளைகள்ல தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நீண்ட நேரத்தை எடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது, எண் வரிசைப்படுத்தல். இந்த எண் வரிசைப்படுத்தல் என்று சொல்லுகிறது ஒவ்வொரு கோப்புக்கும் ஒரு இலக்கம் வழங்கப்பட்டிருக்கும். ஆனால் கட்டாயமா சுட்டகராதி தேவைப்படும். ஒவ்வொரு கோப்புக்கும் ஒரு இலக்கம் இருக்கும். இது பொதுவாக வழங்கப்பட்ட இலக்கத்தை வைத்துக் கொண்டுதான் கோப்பை கண்டுபிடிக்க வேண்டி இருக்கும். மாற்றி எடுக்கப்படுகிறதுக்கான வாய்ப்பு குறைவு, மாறப்படவே மாறாது. ஆனால் முக்கியமான விடயம் நேரடியாக அந்த கோவையை கண்டுபிடிக்க இல்லை. மிகுந்த துல்லியத்தன்மை இதுல இருக்கும். இதுல இருக்கிற நன்மை, எண் வரிசை கோப்பு இலகுவாக கண்டுபிடிக்கலாம். தவறுதலாக மாற்றி வைக்கப்படுகிறதுக்கான வாய்ப்பு குறைவு. தொடர்ச்சியா அதுக்கு சீரியல் நம்பர் இருக்கும். மிகுந்த துல்லியத்தன்மை இருக்கும். மிக அதிகமான விரிவாக்கத்துக்கு வாய்ப்புகள் உண்டு என்றால் அடுத்த பின் சீரிஸுக்கு போய் கொண்டிருக்கும். நம்பர் 1000 என்றால் அடுத்த 1001 என்று போகும். எளிதாக அமைத்துக் கொள்ள முடியும். குறைபாடு, கட்டாயமா சுட்டகராதி தேவை. முதலாம் இலக்க கோவை என்றால் என்ன என்று கண்டுபிடிக்கிறது சுட்டகராதி தேவை. அப்போ இந்த சுட்டகராதியை பயன்படுத்தி அதை கொண்டுதான் போய் கோப்பை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். சில வேளையில ஒரு ஃபைல் இடையில முடிஞ்சு போச்சுது என்றால், அதில் தேவை முடிஞ்சு போச்சுது என்றால் அந்த இலக்கத்தை புதிய ஒரு கோவைக்கு கொடுக்க முடியாது. காலாவதியான கோப்புகளுக்கு அவற்றின் தொடர் இலக்கத்தை நீக்க முடியாது. இதற்கான செலவு அதிகம். அகரவரிசை ஆவணக்காப்பிலும் பார்க்க எண் வரிசையில பேணுவது செலவு கூடும். இதற்கு சுட்டகராதி தயாரிப்பது, சுட்டகராதியை நிர்வகிப்பது தொடர்பாக மேலதிக ஆளணை தேவைப்படும். சாதாரணமாக புரிந்து கொள்வதில் இது சிரமத்தை ஏற்படுத்தும். சில வேளைகள்ல இரட்டை இலக்கமிடப்படுதல் ஏதேனும் தவறுகள் ஏற்படுமாக இருந்தால் அப்போது மிகச் சிரமம் ஏற்படும். அல்லது தவறுதலாக இலக்கத்தை கூறுதல், தவறுதலாக இலக்கத்தை எழுதல் போன்ற மிக அவதானமாக பேணப்பட வேண்டிய ஒரு முறையாக இருக்கும். மிக அவதானமாக பேணப்பட்டால் சிறப்பானது. அடுத்த மூன்றாவது, இதை பெரிய அளவில் பல பேர் சொல்லுகிறது இல்லை, அகர எண் வரிசைப்படுத்தல். ரெண்டும் ஆல்பபெட்டிக்கல், நியூமரிக்கல் ரெண்டும் வரும். இது மிக ஏற்கனவே இருப்பவற்றை விட சிறந்தது. அதாவது அகர வரிசைப்படுத்தல், எண் வரிசைப்படுத்தல் என்கிற ரெண்டையும் தாண்டி இது இலகுவானது. அப்படி என்றால் ஏயில தொடங்குகிற 1 2 3 4 5, பிறகு ஏயில தொடங்குகிற 1 2 3 4 5, சரிதானே? இது இலகுவாக சேர்க்கலாம். இப்ப A3 கண்டிருந்தா அடுத்து A4 இடையில கொண்டு போய் வைக்கலாம். எந்த மாற்றமும் செய்ய தெரியல. இது
அகர வரிசை எண் வரிசை இரண்டையும் சேர்த்ததாக இருக்கும் அகர எண் வரிசைப்படுத்தல். இதுல பெரும்பாலும் இந்த ரெண்டுக்குள்ளையும் தான் நன்மை தீமை உங்கள்ட்ட கேட்பினம். அகர வரிசைப்படுத்தல் எண் வரிசைப்படுத்தல் என்பவரில் இருக்கக்கூடியது. மற்றது அகர எண் வரிசைப்படுத்தல் என்கிறது என்ன என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம். சரி, அடுத்தது புவியியல் ரீதியான வகைப்படுத்தல். புவியியல் ரீதியான வகைப்படுத்தல் இப்ப மாவட்ட செயலகங்கள் ஒவ்வொரு பிரதேச செயலகத்துக்கும் தனித்தனியாக பேணப்படுவது போல, அல்லது ஒவ்வொரு கிராம அலுவலக விரிவுக்கும் பிரதேச செயலகங்கள்ல கோப்புகள் பேணப்படுவது போல அங்கே இருக்கும். அப்ப இது அகர வரிசை எண் வரிசை போன்றவற்றை இல்லாமல் பிரதேச ரீதியான தகவல்களை பேணுவதற்காக அல்லது கிளை ரீதியான அலகு ரீதியான விவரங்களை தேடுவதற்காக இது நிலப்பரப்பு அடிப்படையில சொல்லுவோம். அடுத்த விடய அடிப்படையிலானது சப்ஜெக்ட் வைஸா பேணப்படுகிறது. இப்போ பொருள் முகாமைத்துவம், வணிகம், நுண்ணறிவு என்று சொல்லி லைப்ரரியில புத்தகங்கள் வச்சிருப்பாங்க. இந்த விடயங்கள் தொடர்பாக அதனுடைய விடய அடிப்படையில் இந்த பொருள்ன்றது சப்ஜெக்ட் வைஸாக வச்சிருக்கிற பொருள் அடிப்படையில பேணப்படுகிறது. இவ்வாறு பேணப்படுகிறது ஒரு துறை சார்ந்த ஒரு வகைப்படுத்தலாக அது இருக்கும். கோவைகளை பேணுகிற போது இதுல இருக்கிற நன்மைகள் என்னென்றால், ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒவ்வொரு கோவை பேணப்படுகிறது. அதை எளிதாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும், விரிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த விடயம் பற்றிய அறிவு இந்த வகைப்படுத்தலுக்கு அதை கண்டுபிடிப்பதற்கு இலகுவானதாக இருக்கும். இருக்கிற குறைபாடு சில வேளைகள்ல ஒரு விடயம் ஒரு கோவை ரெண்டு விடயத்துக்கு சம்பந்தப்படுவதாக இருக்குமாக இருந்தால், ரெண்டு சப்ஜெக்டோட சம்பந்தப்பட்டதாக இருந்தால், அந்த கடிதத்தை எந்த கோவையில் இடுவது என்பது தொடர்பான கிடைக்கிற கடிதத்தை எந்த கோப்பில் இடுவது என்கிற ஒரு தேவைப்பாடு உண்டு. வரையக்குள்ள பிரச்சனையா இருக்கும். அது பெரும்பாலும் கொப்பி எடுத்து பயன்படுத்தப்படுகிறது உண்டு. அது பெரிய நெருக்கடி. அடுத்தது கால ஒழுங்குல வகைப்படுத்துறது. இது திகதி ஒழுங்குலையோ அல்லது மாத ஒழுங்குல இதை வகைப்படுத்தி வைத்திருப்பார்கள். இப்ப நீங்க வவுச்சர் எல்லாம் வச்சிருப்பீங்க. வவுச்சர் பேணப்படுவது ஆல்பபெட் ஆர்டர்லையும் இல்லை, பெரும்பாலும் கால ஒழுங்குல தான். அங்க இலக்க ஒழுங்கு இருக்கும். கொடுப்பன உறுதிச்சீட்டுகளில் இலக்க ஒழுங்குலவே அடுக்கி வைக்கப்பட்டிருந்தாலும் அது ஒரு கால வரிசையில தான், திகதி வாரியாகத்தான் அவற்றுக்கு இலக்கமிடப்பட்டிருக்கும். அதை ஒரு கால ஒழுங்குல பேணப்படுவது என்கிற அடிப்படையில சொல்லுது. சரி, அப்ப 6 வகையான வகுப்பாக்கம் ஆவணங்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம். கிளாசிபிகேஷன் அல்ல டாக்குமெண்ட், ரெக்கார்ட்ஸ் அப்படி என்று சொன்னாலும் ஃபைல் என்ன வடிவத்தில் எங்க இருக்கலாம். ஆவணங்களை வகுப்பாக்கம் செய்தல் அல்லது கோவைகள் வகுப்பாக்கம், பதிவேடுகளை வகுப்பாக்கம் செய்தல் என்று சொல்லி கேட்கப்பட்டாலும் நீங்கள் 6 விதமாக உங்களுக்கு சொல்ல இயலும். ஒன்று எண் வரிசை, முதலாவது எழுத்து வரிசை அகர வரிசையில, இரண்டாவது எண் வடிவத்தில, மூன்றாவது அகர வரிசை மற்றும் எண் வரிசை இணைந்ததானது, நான்காவது புவியியல் ரீதியானது, ஐந்தாவது விடய ஒழுங்கில, ஆறாவது கால ஒழுங்கில் அல்லது திகதி வாரியாக கால ஒழுங்கு சொல்லிக்கொள்ளும். கால ஒழுங்குல வகைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். 6 வகையான வகைப்பாடு. அதுல இருக்கிற நன்மை தீமை என்கிற தொடர்பான விடயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், ரெண்டு விஷயங்களை கேட்கலாம், எழுதக்கூடியதாக இருக்கும். நாங்க சுட்டகராதி என்றா என்ன என்று பார்ப்போம். இந்த சுட்டகராதியில நிறைய வகை இருக்குது. எங்களுக்கு இருக்கக்கூடிய காலப்பகுதியில இதை விட முக்கியமான பெரிய விடயங்கள் படிக்கிறதுக்கு இருக்கிறபடியால இதை ஒரு மேலோட்டமான புரிதலோட நம்பிக்கொண்டு போவோம். சுட்டகராதி என்ற இங்க அது ஒரு விவரங்களினுடைய திரட்டு. ஆவணங்கள் பேணப்படுவது தொடர்பான ஒரு விவர திரட்டாக சுட்டகராதி இருக்கும். குறிப்பாக கோப்புகளும் பதிவேடுகளும் பேணப்படுவதை கண்டறிவதற்கானதாக இருக்கும். இதுல ஒரு போட்டோ ஒன்று போட்டிருக்கிறோம் சுட்டகராதி என்று சொல்லி. நான் இந்த பகுதியை தான் உங்களுக்கு சொன்னேன். இந்த இதுல இருக்கிற பகுதி இருக்குத்தானே, இதுக்குள்ள இப்படி மட்டைகளை வரிசையாக அடுக்கி வைத்திருப்பார்கள். சில வேளையில இந்த தொங்கல்ல இருந்து இந்த தொங்கல் வரைக்கும் ஒரு கம்பி ஒன்று உள்ளுக்குள்ளாரை ஓடி அது நடுவில் துளைக்கப்பட்டு செருகப்பட்டிருக்கும். அப்படின்னா வெளியிலே எடுக்கலாம். லைப்ரரியில பெரும்பாலும் அப்படித்தான் இருப்பார்கள். இந்த அட்டைகளை வெளியில எடுக்கவே இயலாது. எடுக்க இயலாது. அது இதுல கலட்டுறதுக்கு லோக்கு இருக்கு, கலட்டிட்டு எடுக்கலாம். அவ்வளவையும் கலட்டி அந்த தேவையில்லாத அகற்ற வேண்டும். அது கடினம். இப்படியாக வைத்திருக்கிறதும் இருக்கு. இதுதான் நீங்கள் லைப்ரரியில காணக்கூடிய
சுட்டகராதி முறை. சரிதானே? சுட்டு அட்டைகள் அங்கு கோப்பிடப்பட்டு இருக்கு. அப்ப இது தவிர இந்த மற்ற படத்துல காட்டப்பட்டிருக்குது, இது ஒழுங்குல வைத்திருப்பார்கள், எழுத்து ஒழுங்குல அடுக்கி வைத்திருக்கார்கள். சுட்டகராதி என்று சொல்லி சொன்னா என்ன? அப்ப இவ்வாறு சுட்டு அகராதி ஒன்றுல இருக்க வேண்டிய அது ஒரு நல்ல சுட்டகராதி என்னென்ன பண்புகளை கொண்டிருக்க வேணும்? சரிதானே? ஒரு நல்ல சுட்டகராதி என்ன வகையான தன்மையை கொண்டிருக்க வேணும் என்றால், ஒன்று அது இலகுவானதாக இருக்கவும். இலகுவானதாக இருக்க வேணும் என்றால் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக, பயன்படுத்தக்கூடியதாக அது இருக்க வேணும். அதுதான் எளிமையானதாக இருக்க வேணும் என்று சொல்றோம். எளிமையாக இருத்தல், விளங்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் இலகுவானதாக இருக்க வேணும். இன்னொன்று சிக்கனமானதாக இருக்க வேணும். குறைந்த செலவு, உத்தமமான பயன், அதிக அளவிலான பயனை தரக்கூடியதாக காணப்பட வேணும். மற்றது வேகமா இருக்கும், வேகத்துக்கு அனுமதிக்க வேணும், துரிதமானதாக இருக்க வேணும். கோவையை இலகுவாகவும் விரைவாகவும் தேடிக்கொள்வதற்கு உதவக்கூடியதாக இருக்க வேணும். மற்றது நான்காவது, ஒரு பொருத்தப்பாடான தன்மை. நிறுவனத்தில் உள்ள கோப்பிடல் முறையோடு அது ஒத்து போக வேண்டியதா, ஒத்து போகக்கூடிய நிறுவனத்தில் இந்த மாதிரியான ஃபைலிங் மெத்தட் இருக்கோ அதுக்கு ஏற்றபடி இது இருக்க வேண்டும். நிறுவன பொருத்தப்பாடானது அல்லது நிறுவனத்தில் உள்ள கோப்பிடல் முறையோடு ஒத்து போகக்கூடியதாக இருக்க வேண்டும். நெகிழ்வுத்தன்மையுடையதாக இருக்க வேண்டும். தேவைப்படும் போது விரிவுபடுத்தக்கூடியதாக, இடையில கோப்புகளை சேர்ப்பதற்கு அல்லது அகற்றுவதற்கு ஏற்ற வகையில ஒரு சுட்டகராதி முறை தேவைப்படுகிற போது இடையில சேர்க்கக்கூடியதாக அல்லது தேவையற்றதை அகற்றக்கூடியதாக நெகிழ்வுத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். அப்ப இந்த சுட்டகராதியில என்ன நன்மைகள்? இது சுட்டகராதியினுடைய பண்புகள், சிறந்த சுட்டகராதி ஒன்று கொண்டிருக்க வேண்டிய பண்புகள் என்று கேட்கப்பட்டால் இந்த பகுதியை சொல்ல வேண்டும். ஒரு சிறந்த சுட்டகராதி முறையில காணப்படக்கூடிய நன்மைகள் என்ன, அல்லது சுட்டகராதி ஒன்று ஏன் பேணப்படுகிறது என்று கேட்கப்பட்டால் கீழ்வரை நன்மைகளை பெறுவதற்காக சுட்டகராதி பேணப்படுகிறது. கோவைகளை இலகுவாக கண்டுபிடிக்கும். தேவைப்படுகிற கோவைகள், பதிவேடுகள், ஆவணங்கள் எங்கு வைக்கப்பட்டுள்ளன என்பதை இலகுவாக கண்டறிவது சுட்டகராதியினுடைய ஒரு நன்மையாக இருக்கும். இரண்டாவது, ஒரு க்ரோஸ் செக்கிங். சரிதானே? க்ரோஸ் செக்கிங் கொண்டு பார்க்கிறது. ஒரு நல்ல சுட்டகராதி முறை அவ்வாறு கோவை வைக்கப்பட்டுள்ள இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் அவற்றை சரிபார்த்துக் கொள்வதற்கும், சரியாக இருக்க சொல்லப்பட்டபடிதான் இருக்குதா என்று சொல்லி அதை சரிபார்த்துக் கொள்வதற்கும் வசதி அளிப்பதாக இருக்க வேண்டும். அடுத்தது, குறைந்த நேரம், குறைந்த உழைப்பு, குறைந்த செயற்பாடுகள் என்று சொல்லுகிறார்கள். இங்க குறைந்த இயக்க செலவு என்பது செயற்பாட்டு செலவு. குறைந்த செலவு, குறைந்த பதிவு, குறைந்த கருமங்கள் என்பவற்றோடு ஒரு திறனான சுட்டகராதி ஆவணங்களை கண்டுபிடிப்பதை வளமையாக்கும். நாங்கள் சாதாரணமாக அந்த கிழிஞ்சு போன கடதாசி மற்ற ஃபைல்களை கருத்துல கொண்டு எங்க கவனத்துல கொள்ளாமல் மிகவும் பெறுமதி வாய்ந்த ஆவணங்களை பாதுகாப்பாக அழகாப்புகிற ஒரு உயர்தரமான அலுவலகத்தை கற்பனையாக நினைச்சு கொண்டீங்க உண்டாத்தான் அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஒரு அமைச்சில அதற்குரிய திணைக்களங்களில இருக்கக்கூடிய திணைக்களம் சார்ந்த அலுவலர்களுடைய சுய விவர கோவைகள் பேணப்படுதல் என்பதை நினைச்சு கொண்டீங்கன்னா புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். அப்போ சுட்டகராதி என்பது ஒன்று கோவைகளை இலகுவாக உரிய இடத்துல வைக்கவும் எடுக்கவும் அவற்றை அணுகுவதற்கும் கையாளுவதற்கும் உதவியாக இருக்குது. இரண்டாவது, அதனுடைய குறுக்கு பார்வை, சரிபார்க்க வைக்கப்பட்டுள்ள இடத்தை அறியக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவது, குறைந்த நேரம், குறைந்த பதிவு, குறைந்த உழைப்பு என்பவற்றில் கோவையை அணுக முடிவதால சுட்டகராதி வசதியாக இருக்குது. இந்த சுட்டகராதியை எவ்வாறு பேணலாம்? அகர வரிசையில பேணலாம், எண் வரிசையில பேணலாம், அகர வரிசை மற்றும் எண் வரிசையில் பேணலாம், கால ஒழுங்குல பேணலாம், என்ன புவியியல் பரப்பு ரீதியான ஒழுங்கு முறையில பேணலாம், விடய ஒழுங்குல பேணலாம். இந்த சுட்டகராதி எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, என்னென்ன வடிவங்கள்ல இருக்குது, நான் அதிகமாக இல்லாம சின்னதா இதை சொல்லிக் கொண்டு போகிறேன்.
மூன்று வகையாக இதை அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் இருக்குது, சரிதானே? சர்க்கரை சுட்டகராதி, கீற்று சுட்டகராதி என்றெல்லாம் கணக்க இருக்குது. நான் அதை காட்சிப்படுத்துவேன் போது இந்த சுட்டகராதி என்கிறது முதலாவது பக்க சுட்டகராதி. சில பேர் சில டயரி மாதிரியான அமைப்புல வச்சிருப்பீங்க. எழுத்துக்கள் எல்லாம் போட்டு ஏக்கு ஒரு பேப்பர், பிக்கு ஒரு பேப்பர், சிக்கு ஒரு பேப்பர், இந்த சைட்ல எல்லாம் வெட்டி இருக்கும். ஏபிசி என்று சொல்லி அந்த எழுத்துக்கள் தெரியக்கூடியதாக அது வெட்டி எல்லாம் வைத்திருப்பார்கள். அந்த மாதிரியாக ஒன்று பேணப்படுமாக இருந்தால் அதைத்தான் நாங்கள் அகரவரிசை சுட்டகராதி என்று சொல்லி சொல்றோம், சரிதானே? அதுல ஒரு பக்கத்துல ஏயிலே ஆரம்பிக்கிற விடயங்கள், அதனோடு தொடர்புடைய கோவைகள் எல்லாம் இருக்கும். ஒரு பக்கத்தில் அதை பேஜ் இண்டெக்சிங் என்று சொல்லுகிறோம், பக்க சுட்டகராதி. சில வேளை இந்த பக்க சுட்டகராதிங்கிறது ஒரு புத்தக முறையாக நான் சொன்ன மாதிரியான ஒரு புத்தகம் போல வைத்திருக்கப்படலாம். சில வேளைகள்ல அந்த லூஸ் லிப்னு சொல்லுவார்கள், கலட்டி எடுக்கக்கூடிய மாதிரி, அந்தந்த தனித்தனி பேப்பராக கலட்டி எடுக்கக்கூடிய மாதிரி அது ஒரு புத்தகமாக கோப்பிடப்பட்டு இருக்கும். அது தளர் இதழ் முறை, லூஸ் லீஃப் என்று சொல்லுவாங்க. முந்தி மோட்டார் வாகன பதிவுகள் தொடர்பாக அவை அவ்வாறு பேணப்படுகிறது உண்டு. மோட்டார் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்ல, டிஎஸ் ஆஃபீஸ்ல டேக்ஸ் கொடுக்குறாங்களுக்கு அந்த பழைய முறைமை தெரியும். இப்ப நீங்க எல்லாம் இணையதள வசதியை பயன்படுத்த ஆரம்பித்தது பிறகு அது இருக்கா எனக்கு தெரியாது. முன்னர் அது இருக்கிறது. ஒரு இடத்துல இருந்து வாகனத்தை இன்னொரு இடத்துக்கு மாற்றுகிற போது அந்த பிரதேச இடத்துக்கு இதனை எடுத்து அனுப்பி வைப்பார்கள். அந்த ஒழுங்கில் அதை வைத்திருப்பீர்கள். அப்ப முதலாவது பக்க சுட்டகராதி, ஒரு பேஜ் இண்டெக்சிங் என்று சொல்லுகிறது. அப்ப இந்த பக்க சுட்டகராதி என்பது அதுலேயும் 2 முறை இருந்தது. இணைக்கப்பட்ட புத்தக முறை, மற்றது தளர் இதழ் முறை என்று சொல்லி, பவுண்ட் புக் சிஸ்டம், லூஸ் லீவ் புக் சிஸ்டம் என்று சொல்லி 2 விதமாக இருந்தது பக்க சுட்டகராதி. ஒரு பேச்சில் ஒரு விடயங்கள் உள்ளடங்குற மாதிரியாக ஒரு புத்தகமாக இருக்கும், அல்லது தளர் இதழ்கள் இருக்கும். 2வது அட்டை சுட்டகராதி. அட்டை சுட்டகராதி என்று சொல்லி சொல்லுகிறது கார்ட் இண்டெக்ஸ். நாம ஒரு காட்டின ஒரு படம் உண்டு உங்களுக்கு, இந்த இப்படி, சரிதானே? இப்படியாக பேணப்படுவது இதுதான் அட்டை சுட்டகராதி, கார்ட் இண்டெக்சிங் என்று சொல்லி சொல்றது. அடுத்தது தெரியக்கூடிய சுட்டகராதி. இங்க புலனாகும் சுட்டகராதி என்று போட்டிருக்கிறார்கள். இது விசிபிள் கார்ட் இண்டெக்சிங். விசிபிள் கார்ட் இண்டெக்சிங் என்றா என்ன கருத்துண்டா, அந்த கார்ட் இப்படி இருக்கிற போது இதனுடைய மேற்புறத்துல இந்த பகுதியில விடயங்கள் எழுதப்பட்டிருக்கும். இதுக்குள்ள இதை வரிசையாக அடுக்கி இருப்பார்கள். அந்த பின்பக்கம் மேற்புறத்துல அந்த விடயங்கள் தெரியக்கூடியதாக அது அடுக்கப்பட்டிருக்கும், சரிதானே? அப்போ அப்படியே ஒரே பார்வையில் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும், தெரியக்கூடிய அட்டை சுட்டகராதி. மற்றது இன்னொன்று இருக்குது சக்கரை சுட்டகராதி என்று சொல்லி இருக்கு. நான் இந்த சக்கரை சுட்டகராதி உங்களுக்கு காட்டுகிறேன், சரிதானே? இப்ப இது பாருங்க, இது அட்டை சுட்டகராதி, சரிதானே? இது ஒரு காட்டை அடுக்கி வச்சிருக்குது, தட்டி பார்க்கறது. இந்த லாட்சி எழுத்து போட்டு இதை தட்டி பார்த்தீங்கன்னா இது அட்டை சுட்டகராதி. இது பெரும்பாலும் லைப்ரரி அதுகள்ல தான் இருக்கிறது. அடுத்தது தெரியக்கூடிய சுட்டகராதி. அந்த நான் படம் கீறி காட்டினதுல இல்ல, புலனாகும் அட்டை சுட்டகராதி அல்லது தெரியக்கூடிய சுட்டகராதி என்று சொல்லி அந்த வகைப்பாடு இருக்குது. அடுத்தது பாருங்க, இதுதான் அந்த சக்கரை சுட்டகராதி. இந்த காடை இப்படி வட்டமா கொழுவி வச்சிருப்பேன், இப்படி தட்டி 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 பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது சக்கரை சுட்டகராதி என்று சொல்லி சொல்லுகிறேன். இப்படி 5 வகையான சுட்டகராதிகள் இதுக்குள்ள இருக்கு. முதலாவது பக்க சுட்டகராதி, அது ஒரு புத்தகமாக இருக்கும். சில வேளை
பவுன் பண்ணப்பட்டிருக்கும், கட்டின புத்தகமாக இருக்கு. நீங்க ஒரு வகையான டயரி இருக்குமா, ஏபிசிடி என்று இருக்கிற அதை நினைச்சு கொண்டீங்கன்னா சரி. மற்றது கழட்டி எடுக்கக்கூடிய பேப்பர்ஸா இருக்கும், அது தளர் இதழ் புத்தக முறை. இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் பக்க சுட்டகராதியினுடைய ரெண்டு வகை. அடுத்தது அட்டை சுட்டகராதி, அது நான் உங்களுக்கு காட்டிட்டேன். அந்த காட் தனித்தனியாக தெரியக்கூடிய மாதிரி இருக்கு. சில வேளை அது கம்பிகளில் கோர்க்கப்பட்டும் இருக்கலாம். சரிதானே? இது அட்டை சுட்டகராதி. தெரியக்கூடிய சுட்டகராதி இந்த விசிபிள் கார்ட் இண்டெக்ஸிங் காட்டக்கூடிய போட்டோ கிடைக்க இல்லை, ஆனால் உங்களுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, அது கண்டுபிடிக்க கூடியதாக அதனுடைய மேற்புறத்துல விவரங்கள் இருக்கும், அதை வைத்துக்கொண்டு கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். மற்றது சுழலும் சக்கர சுட்டகராதி, இது மிக முன்னேற்றம் அடைந்த ஒன்று. ஒரு 1000 காட் வரையில அதுல உள்ள செருகக்கூடிய மாதிரியே வெளியே எடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு உலோகத்தினாலான வளையத்துல அது ஸ்ட்ரிப் இண்டெக்ஸிங் என்று சொல்றது, அதுல வைத்திருப்பார்கள். அதனுடைய நன்மைகள் குறைபாடுகள் பொருத்தமான ஒரு சுட்டகராதி முறையை நாங்கள் தெரிவு செய்தோம். அதன் நன்மை குறைபாடு என்பது தொடர்பாக மேலோட்டமாக அதை பார்த்து கொண்டா சரி. சக்கரை சுட்டகராதியை பொறுத்தவரையில துரிதமாக எளிதாக பெறலாம், நேரம் உழைப்பு சேமிக்கப்படும். ஒரே சக்கரத்துல பெருமளவு அட்டைகள் பொருத்தப்படுவதால இடத்தை மிச்சப்படுத்தும். அதுல இருந்து நீக்காமலே பதிவுகளை நாங்கள் பார்க்கலாம். புதிய அட்டைகளை சேர்க்கவும் பழையவற்றை சுலபமாக நீக்கவும் ஏற்ற வகையில் அந்த அமைப்பு இருக்குது. சரிதானே? ஆனால் இதுல இருக்கிற குறைபாடு என்னன்னா கொஞ்சம் செலவு கூடியது. கையாள்வதற்கான அனுபவம் மற்றும் செலவு என்பவை உயர்நிலையில இருக்கும். இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இவ்வாறு பேணப்படும், அழகானதாக இருக்கும். வரிசையா அடுக்கி வைத்திருப்பார்கள், 1000 அடுக்கி வைத்திருப்பார்கள். இது பல 1000 ஆவணங்கள் பேணப்படுகிற இடத்துக்கு தான். சில 100 கோவைகள் இருக்கிறதுக்கு அட்டை சுட்டகராதியே போதுமானதாக இருக்கும். இன்னும் முன்னேற்றம் அடைந்த வணிக நிறுவனங்கள், வங்கிகள் போன்றவற்றில தெரியக்கூடிய அட்டை சுட்டகராதியை பயன்படுத்துவார்கள். சரிதான்? இவ்வாறு இருக்கிற சுட்டகராதி தயாரிக்கப்படுகிற வடிவங்கள் என்ன என்று சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சது. மற்றது இந்த பகுதி நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி போட்டு விடுகிறேன். சுட்டகராதி தொடர்பாக நீங்கள் பார்த்துக் கொள்வதற்கு மேலதிகமாக ஆர்வமுடையவர்கள். ஆனால் இதுல இருக்கிற மொழி குறைபாட்டுக்கு என்னோட கோவிச்சு கொள்ளக்கூடாது. அதனாலதான் நான் ஒலி வடிவத்துல நேரம் இணைக்கிறது கதைச்சு கொண்டிருக்கேன். சுட்டகராதி முறை ஒன்றை தேர்ந்தெடுப்பது எவ்வாறான காரணிகளில் தங்கி இருக்கும். தகவல் தேவைப்படுகிற அளவு, எத்தனை கோவைகள் எத்தனை ஆவணங்கள் இருக்குது என்றதை பார்த்துத்தான் சுட்டகராதி முறையை எடுக்க வேண்டும். மற்றது செலவு, அதற்கான ஊழியர்களுடைய உழைப்பு, தேவைப்படுகிற இடம் அல்லது சேர்த்தல் நீக்கல் தொடர்பாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள், சுட்டகராதி பயன்படுத்தப்படுகின்ற தேவை என்பவற்றை வச்சுக்கொண்டு நாங்கள் பொருத்தமான சுட்டகராதி முறையை தெரிவு செய்வதற்கு எவ்வாறான விடயங்கள், எவ்வாறான காரணிகளை கொள்ள வேணும் என்று சொல்லி பார்க்க. இவ்வளவுதான் இதுல நான் உங்களுக்கு சுட்டகராதி தொடர்பாக சொல்வதற்கு தீர்மானித்திருந்த விடயங்கள். நாங்கள் இந்த அளவோட இதை நிறைவு செய்து கொண்டு ஒரு சிறிய இடைவேளை எடுப்போம். எடுத்துட்டு இதன் தொடர்ச்சியாக பேசக்கூடிய கடிதங்கள் என்பது தொடர்பான அலுவலக முகாமைத்துவம், அலுவலக முறைமை இரண்டோடும் தொடர்புடையதாக இருக்கக்கூடிய அடுத்த பகுதிக்குள்ள போவோம். ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொள்வோம் ஆஃபீஸ் கோடிங்ல. எல்லோருக்கும் மீண்டும் வணக்கம். இன்றைய சேலங்களுடைய 2ஆம் பாகமாக நாங்கள் கடிதங்கள் என்பது தொடர்பாக பார்க்கலாம். இந்த கடிதங்கள் 2 வகையில முக்கியத்துவம் பெறுகிறது. ஒன்று, அலுவலக முகாமைத்துவம் என்கிற பார்வையில அலுவலகம் ஒன்றின் எழுத்து மூலமான தொடர்பாடல் முறைகளில் முக்கியமான ஒரு முறை, பிரபல்யமான அதிக அளவில் கையாளப்படுகின்ற ஒரு முறையாக கடிதம் என்பது இருக்கிறது. அந்த எழுத்து மூலமான தொடர்பாடல் முறை, பேச்சு மூலமான தொடர்பாடல் முறைகளில் நாங்கள் குறிப்பாக
கூட்டங்கள் என்பது தொடர்பாக அதிகம் பேசி அலுவலக முகாமைத்துவத்தில் அதை நிறைவு செய்திருந்தோம். அதுபோல எழுத்து மூலமான தொடர்பாடல் என்பதில் அறிக்கை என்பது தொடர்பாக வெவ்வேறு ஆவணங்கள்ல இருந்து கொஞ்சம் அதை சொல்லுகிற போது அசௌகரியமான முறையில மிக எளிமையாக சொல்ல முடியாவிட்டாலும் இயலுமான அளவுக்கு குறிப்பிட்ட தலைப்புகளின் கீழ் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்களை உள்ளடக்கி அறிக்கைகள் என்பது ஒரு தனியான ஒரு பகுதியாக பார்க்கப்பட்டிருக்கிறது. கடிதங்கள் என்று வருகிற போது இது எழுத்து மூலமான தொடர்பாடல்கள்ல அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிற ஒரு தொடர்பாடல் முறை. ஒரு எழுத்து மூலமான தொடர்பாடலினுடைய நன்மைகள் என்ன, குறைபாடுகள் என்ன, பேச்சு மூலமான தொடர்பாடலினுடைய நன்மைகள் குறைபாடுகள் என்ன, இது தவிர சொற்களற்ற தொடர்பாடல். சொற்களற்ற தொடர்பாடல் என்பது சைகை மூலமானது அல்லது குறியீடுகள் மூலமானது, ஒலிச்சமிக்கைகள், குறியீடுகள், சைகைகள் போன்ற எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இருக்கும். அந்த 3 வகையான தொடர்பாடல் அவற்றினுடைய நன்மை தீமைகளை நாங்கள் அலுவலக முகாமைத்துவம் சார்ந்த செயல்முறையில் பேசுவோம். அப்ப இங்க கடிதங்கள் என்று வருகிற போது அலுவலக கடித நடைமுறைகள் தொடர்பான விடயங்களை உள்ளடக்கியதாக நாங்கள் இன்றைக்கு பேச இருக்கோம். முதல்ல கடித தொடர்பாடல் முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கிற போது, ஒரு அலுவலகம் சார்ந்த கடித தொடர்பாடல் எவ்வகையில முக்கியத்துவம் பெறுகிறது அல்லது எவ்வகையாக அது கையாளப்படுகிறது என்பது தொடர்பான ஒரு புரிதலுக்காக ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். கடித தொடர்பாடல்கள் என்பதை சுருக்கமாக விவரிப்போம். இங்கு பொதுமக்களுக்கும் அலுவலகத்துக்கும் இடையிலான தொடர்பாடல்கள் அல்லது உத்தியோகத்தர்களுக்கு இடையிலான தொடர்பாடல்கள், அலுவலகங்களுக்கு இடையிலான தொடர்பாடல்கள் என்பவை எழுத்து மூலமாக நடைபெறுகின்ற போது பெரும்பாலும் அவை கடித வடிவில் அமைந்து விடுகின்றன. பொதுமக்களுக்கும் அலுவலகத்துக்கும் இடையிலான தொடர்பாடல்கள், அலுவலர்களுக்கு இடையிலான தொடர்பாடல்கள், அலுவலகங்களுக்கு இடையிலான தொடர்பாடல்கள் எழுத்து மூலமாக நிகழும் போது பெரும்பாலும் அவை கடிதங்கள் மூலமாக நிகழ்கின்றன. இது தவிர அறிக்கைகள், சுற்றறிக்கைகள் போன்றவை இருக்கும். பெருமளவுக்கு அது கடிதம் மூலமாக நிகழ்கிறது. இங்கு பொதுமக்களுக்கும் அலுவலகங்களுக்கும் இடையிலான கடிதங்கள் நியம முறையில் அமைந்திருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. எனினும் அலுவலர்களுக்கு இடையிலான கடிதங்களும் அலுவலகங்களுக்கு இடையிலான கடிதங்களும் நியம முறையில் அமைந்திருத்தல் வேண்டும். கடிதங்கள் தகவல்களை தெரிவித்தல், கோரிக்கை விடுத்தல், கட்டளையிடல், அறிக்கையிடல் போன்ற நோக்கங்களுக்காக பரிமாறப்படுகிறது. கடிதங்கள் எவ்வகையான நோக்கங்களை கொண்டிருக்கிறது 3வது பாயிண்ட்ஸா சொல்லுகிறோம். தகவல் தெரிவித்தல், கோரிக்கை விடுத்தல், கட்டளையிடுதல், அறிக்கையிடல் போன்ற நோக்கங்களுக்காக கடிதங்கள் பரிமாறப்படுகின்றன. எனவே ஒரு கடிதம் தேவையான அனைத்து உள்ளடக்கங்களையும் கொண்டதாக இருக்க வேண்டும். அவ்வாறே தேவையற்றவற்றை தவிர்க்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். தேவையான அனைத்தையும் உள்ளடக்கியதாகவும் தேவையற்றவை உள்ளடங்காமலும் ஒரு கடிதம் தயாரிக்கும் போது கவனம் செலுத்துதல் வேண்டும். தேவையான விடயங்கள், தகவல்கள், தரவுகள், புள்ளி விவரங்கள் என்பவை உள்ளடக்கப்பட வேண்டும். கடிதம் சுருக்கமாக இருக்க வேண்டும், தெளிவாக விளங்கத்தக்கதாக வரைய வேண்டும். கடிதம் சுருக்கமானதும் தெளிவாகவும் இலகுவாக விளங்கக்கூடிய வகையிலையும் வரைய வேண்டும். கடிதத்தினுடைய ரிசீவர், அதை பெறுபவரை கனம் பண்ணும் வகையிலான விழிப்பினையும் மொழிநடையினையும் கொண்டிருக்க வேண்டும். கடிதத்தை பெறுபவரை கனம் பண்ணும் வகையிலான விழிப்பினையும் மொழிநடையினையும் கொண்டிருக்க வேண்டும். ஒரு கடிதம் எழுதப்படும் போது அது எழுதப்படுவதன் அவசியத்தன்மை, அவசியம் எழுதப்பட வேண்டியதா, யாருக்கு எழுதப்பட வேண்டும், யார் எழுத வேண்டும், அதாவது யார் ஒப்பமிட வேண்டும் ஆகிய விடயங்கள் தெளிவாக தீர்மானிக்கப்பட்டு இருக்க வேண்டும். இந்த கடித தொடர்பாடல்கள் தொடர்பான ஒரு விவரணம் சுருக்கமாக நாங்கள் இந்த விஷயத்தை பேசியிருக்கிறோம். இதுல இருக்கிற முதலாவது விடயத்துக்குள்ள போவோம். அலுவலகம் ஒன்றினால் கையாளப்படுகின்ற கடித வகைகள். அலுவலகம் ஒன்றினாலே எவ்வகையான கடித வகைகள் கையாளப்படுகின்றன
இப்படி கேட்ட உடனே நாங்க போகிறது உள்வரும் கடிதங்களை பற்றி சொல்றதுக்கு போயிடுவோம். அப்படி அல்ல, சரிதானே? இங்க 3 வகையான கடிதங்கள் கையாளப்படுகிறது. ஒன்று உள்ள வார கடிதம், இரண்டாவது வெளியே போகிற கடிதம், மூன்றாவது அலுவலகத்தின் உள்ளே பரிமாறப்படுகிற கடிதங்கள் என்று 3 வகையாக அமையும். ஒன்று உள்வரும் கடித ஆவணங்கள், இரண்டாவது வெளிச்செல்லுகின்ற கடிதங்கள், மூன்றாவது அலுவலகத்தின் உள்ளே பரிமாறப்படுகின்ற கடிதங்கள் அல்லது அலுவலகத்தின் பிரிவுகள், அலகுகள், கிளைகள், திணைக்களங்களுக்கு இடையிலான, திணைக்களங்கள் என்று அலுவலகத்தின் டிபார்ட்மெண்ட், சரிதானே? ஒரு ஆபீஸ்ல வேற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, பிரிவுகளுக்கு இடையிலான உள்ளக கடிதங்கள் என 3 வகையாக நாங்க பார்க்கிறோம். அலுவலகம் ஒன்றினால் கையாளப்படுகின்ற கடித வகைகள் என்று கேட்கிற போது எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இதை கேட்கிறான், சில வேளைகள்ல கேள்வி கேட்கிறவர் அலுவலகம் ஒன்றினால பெற்றுக்கொள்ளப்படுகிற கடித வகைகள் என்பது கேட்பதற்கு பதிலாக இப்படி கேட்டால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிற போது, இதுக்கு பிறகு உள்வரும் கடித வகைகளை விரிச்சு எழுதுறது நல்லது. கேள்வியினுடைய புள்ளியை பார்க்க வேண்டும், எத்தனை புள்ளிகளுக்கு அந்த கேள்வி கேட்கிறார் என்று பார்க்க வேண்டும். சில வேளை 2 புள்ளிக்கு கேட்கிறார் என்றால் இதுதான் விடயம் என்று உங்களுக்கு தெரிஞ்சிடும். சில வேளை 5 புள்ளிக்கு கேட்கிறார் என்றால் அவர் கருதுவது உள்ளே வருகின்ற கடிதங்களின் வகைகளைத்தான் கேட்கிறார். ஆனால் கேள்வியை மொழிபெயர்க்கிற தவறு காரணமாக அலுவலகம் ஒன்றினால் கையாளப்படும் கடிதங்கள் என்று சொல்லி கேட்டுட்டார் என்று விளங்கி கொண்டு அதன் பின்பாக அலுவலகம் ஒன்று உள்வரும் கடிதங்களாக கீழ்வருவனவற்றை பெற்றுக்கொள்ளும் என்பதாக நீங்கள் சொல்ல வேண்டும், சரிதானே? இப்ப அலுவலகம் ஒன்றுல 3 வகையான கடிதங்கள் கையாளப்படுகிறது. டீல் பண்ற கடிதங்கள் 3, ஒன்று உள்ள வருகிறது, 2வது வெளியே போகிறது, 3 அலுவலகத்துக்கு உள்ளேயே கையாளப்படுகிற கடிதங்களாக அவை இருக்கும். இப்ப உள்வரும் கடிதங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் முதல்ல பார்ப்போம், ஒரு தெளிவுக்காக பார்த்துட்டு அது தொடர்பான கேள்விகளை பற்றி திரும்ப அழைப்போம். முதலாவது தனிப்பட்ட கடிதங்கள். ஒரு அலுவலகத்துல கிடைக்கக்கூடிய கடிதங்கள், ஒரு அலுவலகம் பெற்றுக்கொள்ளக்கூடிய உள்வரும் கடிதங்களின் வகைகள். ஒன்று தனிப்பட்ட கடிதங்கள். அந்த ஒவ்வொரு கடிதத்தையும் சொல்லிட்டு அதென்றால் என்ன, அது எப்படி கையாளப்பட வேண்டும் என்பதை இப்ப சொல்லி கொண்டு வருகிறோம். திரும்ப கேள்வியை பற்றி நாங்க பார்ப்போம், சரிதான்? அப்போ ஒரு நிறுவனத்துக்கு அங்க வேலை செய்யும் உத்தியோகத்தர்களின் பெயர் குறித்து வருகின்ற கடிதங்கள் தனிப்பட்ட கடிதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறான கடிதங்கள் உடைக்கப்படாமல் உரியவர்களிடம் சேர்க்கப்பட வேண்டும். தனிப்பட்ட கடிதங்கள் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிகின்ற உத்தியோகத்தர்களின் பெயர் குறித்து வருகின்ற கடிதங்கள் தனிப்பட்ட கடிதங்கள் என அழைக்கப்படுகிறது. தனிப்பட்ட கடிதங்கள் உடைக்கப்படாமல் உரியவர்களிடம் சேர்க்கப்பட வேண்டும். இரண்டாவது சாதாரண தபால் அல்லது சாதாரண அலுவலக கடிதங்கள். பொதுமக்களிடமிருந்து, அலுவலர்களிடமிருந்து, ஏனைய அலுவலகங்களில் இருந்து சாதாரண தபாலில் கிடைக்கின்ற கடிதங்களை இது குறிக்கும். இவை உள்வரும் கடித பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டு திகதி முத்திரை பொறிக்கப்பட்டு கடிதத்துக்கு பொறுப்பான அலுவலரினால் சிற்றொப்பம் இடப்பட்டு கடிதத்துக்குரிய கிளை மற்றும் அலுவலர் தொடர்பான விவரங்கள் குறிக்கப்பட்டு திணைக்கள தலைவருடைய குறிப்பிடுதலுக்காக அல்லது கட்டளைகளுக்காக சமர்ப்பிக்கப்படுதல் வேண்டும். சாதாரண கடிதங்கள் என்றால் என்ன? பொதுமக்களிடமிருந்து, அலுவலர்களிடமிருந்து, ஏனைய அலுவலகங்களிலிருந்து சாதாரண தபால் மூலமாக கிடைக்கப்படுகின்ற கடிதங்கள் சாதாரண அலுவலக கடிதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இவை உடைக்கப்பட்டு உள்வரும் கடித பதிவேட்டில் கடிதத்துக்கு பொறுப்பான அலுவலரினால் பதிவு செய்யப்பட்டு திகதி முத்திரை இடப்படுவதோடு பதவி நிலை அலுவலர், கடிதத்துக்கு பொறுப்பான பதவி நிலை அலுவலரால் ஒப்பமிடப்பட்டு இக்கடிதம் கையாளப்பட வேண்டிய கிளை மற்றும் அலுவலருடைய குறியீடுகள் குறிப்பிடப்பட்டு திணைக்கள தலைவரிடம் அவரது கட்டளைக்காக சமர்ப்பிக்கப்படுதல் வேண்டும். மூன்றாவது அந்தரங்க கடிதங்கள். முக்கியமான விடயங்களை தெரிவிப்பதற்காக அல்லது உத்தியோகத்தர்கள் தொடர்பான அந்தரங்க அறிக்கைகளாக
அந்தரங்க கடிதங்கள் அமையலாம். உத்தியோகத்தர்கள் பற்றிய ரகசிய அறிக்கைகள் சில வேளைகளில் கோரப்படுவதும் எங்கள்கிட்ட கேட்பார்கள். தேர்தல் திணைக்களத்தில் ஒரு எங்களுடைய அலுவலகத்தில் பணிபுரிகிற அலுவலர் தொடர்பான விடயத்தை கேட்பார்கள். இதை நாங்கள் அனுப்புகிற போது அங்கே இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தின் குறிப்பிட்ட பதவி நிலை அலுவலருக்கு அல்லது குறிப்பாக ஆணையாளர் நாயகம் அவர்களுடைய கையில நேரடியாக கிடைக்கக்கூடியதாக அனுப்புவோம். அது எல்லோரும் கையாளக்கூடியதாக இருக்கக்கூடாது. அப்ப இந்த விடயத்தை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். இங்க பொதுமக்களிடமிருந்து அல்லது வேறு அலுவலகங்களிலிருந்து முக்கியமான அந்தரங்கமான விடயங்களை தெரிவிப்பதற்காக அல்லது உத்தியோகத்தர்கள் தொடர்பான அந்தரங்க அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்காக அனுப்பப்படுகின்ற கடிதங்கள் அந்தரங்க கடிதங்கள் என அழைக்கப்படுகிறது. அந்தரங்கமானது அல்லது ரகசியமானது என உரையில் எழுதப்பட்டிருந்தால் அவ்வாறான கடிதங்கள் உடைக்கப்படாமல் அதற்கென நியமிக்கப்பட்ட அலுவலருக்கு அல்லது திணைக்கள தலைவர், அந்தரங்கமான கடிதங்களை கையாளுவதற்கென நியமிக்கப்பட்ட அலுவலருக்கு அல்லது திணைக்கள தலைவருக்கு நேரடியாக ஒப்படைக்கப்படுதல் வேண்டும். அந்தரங்க கடிதங்கள் தொடர்பான எந்த விடயங்களும் திறந்த பதிவேடுகளில் பதியப்படுதல் ஆகாது. அந்தரங்க கடிதங்கள் தொடர்பில் எந்த குறிப்புகளும் திறந்த பதிவேடுகளில் பதிவு செய்யப்படுதல் ஆகாது. 4வது அவசர கடிதங்கள். அவசரமானவை அல்லது மிக அவசரமானவை என குறியிடப்பட்ட கடிதங்களாக இவை இருக்கு. அவசரமாக தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக அல்லது வேலைகளை செய்து முடிப்பதற்காக கிடைக்கின்ற கடிதங்களாக இருக்கும். இவை அவசரமானவை அல்லது மிக அவசரமானவை என குறிப்பிடப்பட்டிருக்கும். அவ்வாறான கடிதங்கள் உடனடியாக பிரதியிடப்பட்டு தொடர்புடைய அலுவலருக்கு ஒரு பிரதியிடப்படுவதோடு திணைக்கள தலைவருக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஜனாதிபதியின் அலுவலக கடிதங்கள் ஜனாதிபதி, அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் போன்ற அரச தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் பிரதிநிதிகளிடமிருந்து கிடைக்கின்ற கடிதங்கள். இவ்வாறான கடிதங்கள் கிடைத்ததும் அவற்றிற்கு முன்னுரிமை கொடுத்து உடனடியாக பதில் அனுப்பி வைக்கப்பட வேண்டும். முடியாவிடின் பொருத்தமான போதுமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்களோடு இடைக்கால பதில் அனுப்பி வைக்கப்படுதல் வேண்டும். இது ஜனாதிபதியின் கடிதங்கள், அமைச்சர்களுடைய கடிதங்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கடிதங்கள், மாகாண சபை அமைச்சர்கள், மாகாண சபை உறுப்பினர்களுடைய கடிதங்கள் என்ற பல்வேறு வகையில் இருந்தாலும் நாங்கள் ஜனாதிபதி உள்ளிட்ட அரச தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் பிரதிநிதிகளின் கடிதங்கள் என்று இதனை வகைப்படுத்தலாம். பதிவு கடிதங்கள் தனியாக அதையும் நாங்கள் வகைப்படுத்துவோம். சாதாரண கடிதங்கள் என்று வகைப்படுத்தியது போல பதிவு கடிதங்கள். அனுப்பப்படும் கடிதங்கள் அஞ்சல் நடவடிக்கைகளின் போது தொலைந்து விடாது உரியவரை சென்றடைவதை உறுதி செய்வதற்காக மேலதிக கட்டணம் செலுத்தி பதிவு செய்து அனுப்பப்படுகின்ற கடிதங்களாக இவை அமையும். இவ்வாறான கடிதங்கள் தனியாக பதிவு கடிதங்களுக்கான பதிவு ஏடு ஒன்றில் குறித்து பேணப்பட வேண்டும். இவை தொடர்பான கடிதங்கள், பதிவு கடிதங்கள் தொடர்பாக தனிப்பட ஒரு பதிவேடு ஒன்று பேணப்படுதல் வேண்டும். காசோலை, காசு கட்டளைகள், தபால் கட்டளைகள், வங்கி ஆணைகள் போன்ற பணப்பெறுமதி தாங்கிய ஆவணங்களோடு வருகின்ற கடிதங்கள். இன்னொரு வகை உள்வரும் கடிதங்களை நாங்கள் வகைப்படுத்தலாம். காசோலை, காசு கட்டளை, தபால் கட்டளை, வங்கி ஆணை, பேங்க் டிராப்ட் என்று சொல்வார்கள் என்பவற்றை போன்ற பணப்பெறுமதி கொண்ட ஆவணங்களை தாங்கி வருகின்ற கடிதங்கள். இவ்வாறான கடிதங்கள் காசோலை, காசு கட்டளை பதிவேட்டில் பதியப்பட்டு எல்லாருக்கும் தெரியும். அது GAM 83 என்கிற புத்தகம், காசோலை காசு கட்டளை பதிவேடு என்று சொல்லி ஒன்று வச்சிருக்கிறீங்க. காசோலைகள், காசு கட்டளைகள் பதிவேட்டில் பதியப்பட்டு உரிய கிளைக்கு அல்லது உரிய அலுவலர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். காசோலைகள், காசு கட்டளைகள், தபால் கட்டளைகள், வங்கி ஆணைகள் போன்றவற்றை தாங்கி வருகின்ற கடிதங்கள். இன்னொரு முக்கியமான விடயம் முறைப்பாட்டு கடிதங்கள். அலுவலக நடவடிக்கைகளினால் இன்னலுறுகின்ற அல்லது திருப்தி அடையாத
பொதுமக்கள் அலுவலகத்தின் குறைபாடு தொடர்பாகவோ அல்லது எவரேனும் ஒரு உத்தியோகத்திற்கு எதிராகவோ பொதுமக்களினால் அல்லது உத்தியோகத்தர்களினால் சமர்ப்பிக்கப்படுகின்ற தங்களுக்கான பரிகாரம் கோரி அல்லது நிவாரணம் கோரி சமர்ப்பிக்கப்படுகின்ற கடிதங்களாக இவை இருக்கும். முறைப்பாட்டு கடிதங்கள் தொடர்பில் அதனை கையாள்வதற்கென சகல அலுவலகங்களிலும் அலுவலர் அல்லது அலுவலர் குழு நியமிக்கப்பட்டிருக்கும். அவர்களுக்கு அவ்வாறு முறைப்பாடுகளை கையாள்வதற்கென நியமிக்கப்பட்ட அலுவலரிடம் அல்லது குழுவிடம் அக்கடிதங்கள் கையளிக்கப்பட வேண்டும். முக்கியமான இன்னொன்று இருக்குது, கணக்காய்வு ஐய வினா கடிதங்கள். கணக்காய்வு ஐய வினா கடிதங்கள் என்று சொல்லி நிதி ஒழுங்கு விதி 452 என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் நிதி ஒழுங்கு விதி 452. சரி, நாங்கள் அதை அங்கே பார்வைகளை பார்த்துக்கொள்வோம். சரிதானே? சில இடங்கள்ல இந்த ஆவணங்கள் தொடர்பான விடயங்களை கொஞ்சம் தேடி படிக்க வேண்டும் பிள்ளைகள். நிதி ஒழுங்கு விதி 225, அதுபோல 445, 425 445 என்னுடைய ஞாபக குறைவாக வேறு ஒரு தடவை 425 சொன்ன ஞாபகம் இருக்கு. 445 இங்க பதிவேடுகள் தொடர்பாக பொது உபயோகத்துக்கான புத்தகங்கள், நிதி தொடர்பான பதிவேட்டு புத்தகங்கள் 445 என்ற நிதி ஒழுங்குலையும், கொடுப்பனவு தொடர்பாக பயன்படுத்தப்படுகிற உறுதிச்சீட்டுகள் நிதி ஒழுங்கு விதி 225 இருக்குது. கொஞ்சம் தேடி அவற்றை பாடமாக்கி வச்சுக் கொள்ளுங்க, அது பயன்படக்கூடியதாக இருக்கும். இது அலுவலக முறைமைக்குள்ளே அலுவலக முகாமைக்குள்ளேயும் கேட்பார். சரிதானே? இப்போ உதாரணமாக ஒரு கேள்வி, சிறந்த அலுவலக முறைமை ஒன்றினை நடாத்தி செல்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற பதிவேடுகள் என்று சொல்லி கேட்கிற போது, இப்ப நீங்கள் கடிதங்கள் தொடர்பான பதிவேடுகள் என்று குறிப்பிட்டு போட்டு அதுக்குள்ளேயே ஒரு வகைக்குள்ளேயே ஒரு 3-4 பதிவேடுகளை எழுதி கொள்ளலாம். அதுபோல பணப்பரிமாற்றம் தொடர்பான பதிவேடுகள், அடியுதல் செயற் புத்தகங்கள் தொடர்பான பதிவேடுகள், இருப்பு பொருள் தொடர்பான பதிவேடுகள் அல்ல களஞ்சிய பொருள் தொடர்பான பதிவேடுகள் என்கிற வகையில வகைப்படுத்தியெல்லாம் எழுதுகிற போது பார்க்கிறவர் உங்களுக்கு எப்படியும் புள்ளிய வழங்கியே ஆகவும். நீங்க ஒற்ற பதிவேடுகள் 4 பதிவேடுகளுக்கான உதாரணங்களை எழுதி விட்டீங்கன்னா, உள்வரங்கடித பதிவேடு, வெளிச்செல்லுங்கடித பதிவேடு, நேரடி ஒப்படைப்பு பத்திரம், இந்த மாதிரியாக எழுதுகிறதை விட நீங்கள் கடிதம் தொடர்பான அல்லது அலுவலக கடிதம் தொடர்பான பதிவேடுகள் என்று போட்டுட்டு உள்வரங்கடித பதிவேடு, வெளிச்செல்லுங்கடித பதிவேடு, நேரடி ஒப்படைப்பு பத்திரம், காசோலைகள், காசு கட்டளைகள் பதிவேடு என்று சொல்லி அதுக்கு உதாரணம் மாதிரி நீங்க ஒன்று தான் இவ்வளவு எழுதி இருக்கிறீங்க. சரிதானே? இரண்டாவது, நிதி நடவடிக்கைகள் தொடர்பான பதிவேடு, காசோலை, காசு கட்டளை பதிவேடு, காசோலை பதிவேடு, அடியுதல் செயற் புத்தகங்கள் பதிவேடு, இந்த மாதிரி இப்படி எழுதினீங்க. அடுத்தது இருப்பு பொருட்கள் தொடர்பான பதிவேடு என்று வகைப்படுத்தி கூடுதலாக எழுதினால் உங்களுக்கு அது சரளமாக இருக்குமாக இருந்தால் இன்னும் தெளிவாக எழுதலாம். அப்ப பார்க்கிறவர் உங்கள அப்படி ஒரு ஈர்க்கப்பட்டு விடுவார். உங்களை அவருக்கு தெரியாது நீங்கள் உயரமா, கட்டையா, கருப்பா, வெள்ளையா எல்லாம் தெரியாது. நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா, இஸ்லாமியரா, இந்துவா, ஆனா பெண்ணா எதுவும் தெரியாது அவருக்கு. அவர் அந்த விடையினால உங்களுக்கு கவரப்படுவார். பாப்பார், அந்த பிள்ளை இன்னொரு எப்படி வேலை இருக்கு, பெருசா புரோடா யோசிக்குது. அடுத்த விடையில சின்ன கவர் இருந்தா கூட உங்களை அவர் தன்னை சார்ந்த தனக்கு விருப்பமான ஒரு நபராக கருதி கொள்வார். அப்ப சில இடங்கள்ல விரிவான பதில்களை கொடுக்கறது நல்லது. ஆனால் எல்லா வேலைகளையும் விரிவான பதில் எழுதக்கூடாது. புள்ளிகளை பார்க்கணும், இவ்வளவு கேட்கணும் என்கிறத பற்றிக்கொண்டு முடிவுக்கு போகவும். சரி, அப்போ அலுவலகம் ஒன்றினால கையாளப்படுகிற கடித வகைகள். அடுத்தது உள்வரும் கடிதங்கள், அவற்றின் மீதான நடவடிக்கைகள் என்று சொல்லி 3வது விஷயத்தையும் பார்த்திருக்க. சரிதானே? இப்போ இந்த கடிதங்களுக்கு பொறுப்பான அலுவலருடைய கடமைகள் எவை என்று சொல்லி கேட்பார்கள். அலுவலகத்துல கடிதத்துக்கு பொறுப்பான அலுவலர் ஒருவரனால நிறைவேற்றப்பட வேண்டிய கர்மங்கள் எவை என்று சொல்லி கேட்கப்படுமாக இருந்தால், தினசரி கிடைக்கின்ற தபால்களுக்கு பொறுப்பான விடய அலுவலரின் பொறுப்பை விளக்குக என்று சொல்லி கேட்டிருக்கிறார். இது முன்னர் வினவப்பட்ட ஒரு கடந்த கால வினாத்தாள். இதுதானே? கடிதங்களுக்கு பொறுப்பான விடய பொறுப்பு அலுவலருடைய
பொறுப்புகளை விளங்கப்படுத்துங்கோ என்று கேட்டிருக்குது. இப்ப நாங்கள் சொல்ல வேண்டும், முதல்ல சுருக்கமாக சொல்ல வேண்டும், அலுவலகங்களில் மேற்கொள்ளப்படுகிற கடித நடவடிக்கைகள், கடித பரிமாறல்கள் தினமும் நடைபெறுகிறது. இங்கு உள்வரும் கடிதங்கள், வெளிச்செல்லும் கடிதங்கள் மற்றும் அலுவலகத்துக்கு உள்ளே பரிமாறப்படுகிற கடிதங்கள் என்கிற வகையில இந்த கடித பரிமாற்றங்கள் அமைகிறது. கடித பரிமாற்றங்களை பாதுகாப்பாக அவற்றை நிச்சயப்படுத்திக் கொள்வதற்காக அல்லது எதிர்காலத்தில் பரிமாற்றத்தினை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக பொருத்தமான பதிவேடுகள் மற்றும் அஞ்சல் பைகள் என்பவை பயன்படுத்தப்பட்டு கடித பரிமாற்றங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. கடித பரிமாற்றத்துக்கு அஞ்சல் பைகள் பயன்படுத்தப்படுகிற போது அவற்றுக்கான ஒரு சாவி அலுவலகத்திலும் ஒரு சாவி தபால் அலுவலகத்திலும் காணப்படும். விடயத்துக்கு பொறுப்பான அலுவலர் வெளிச்செல்லும் கடிதங்களை தபால் பையில் இட்டு அது தொடர்பான பட்டியல் ஒன்றினை தயாரித்து இரு பிரதிகள் அதனையும் பையினுள்ள இட்டு அதனை பூட்டி கடிதங்களை பரிமாறுகின்ற சிற்றூழியரிடம் அல்லது கனசத அலுவலரிடம் அதனை கையளித்து தபாலகத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். தபாலகத்தில் அதற்கான ஒப்புக்கோடலை வழங்கி கடிதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்க இருந்து தொடங்குறோம் அவருடைய பொறுப்பை. சாதாரணமா உள்ள வார கடிதத்தை பதிகிறதுல இருந்து இல்லை, சரிதானே? அனுப்புகிற கடிதங்களை அவ்வாறு அவ்வாறே அலுவலகத்தில் பெறப்பட வேண்டிய கடிதங்கள் தபாலகத்திலிருந்து அந்த பையனுள் விடப்பட்டு பூட்டப்பட்டு குறித்த கடித சேவகரிடம் கையளிக்கப்படும். தபால் பையினை திறந்து அதில் உள்ள கடிதங்களை வகைப்படுத்தி ஒவ்வொரு வகையிலான கடிதத்திற்கும் கீழே குறிப்பிடப்பட்டவாறு உள்வரும் கடிதங்கள் தொடர்பில் நடவடிக்கை மேற்கொள்வது அலுவலகத்தின் அஞ்சல்களை திறப்பதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தினுடைய பொறுப்பாகும். இவ்வாறு கிடைக்கின்ற கடிதங்களை நாங்கள் கீழ்வருமாறு வகைப்படுத்தலாம் என்று சொல்லிவிட்டு இவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்ற கடிதங்கள் தொடர்பு கீழ்வருமாறு வகைப்படுத்தி அவற்றுக்கு குறிப்பிடப்பட்டவாறு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுதல் வேண்டும் என்று சொல்ல. அந்த சொல்லுகிற விடயம் ஏற்கனவே உள்வரும் கடிதங்கள் தொடர்பாக நான் உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறேன். இருந்தாலும் சரி, நான் திரும்ப ஒருக்கா சொல்றேன், சரிதான்? இப்போ இந்த இவ்வளவும் எழுத வேணும். ஒரு கட்டுரை வினாவாக வந்தால் கொஞ்சம் பெரிய கேள்வியா, பின்பகுதியில வருமாக இருந்தால் கொஞ்சம் பெரிய கேள்வி என்று நினைக்க வேணும். அப்போ அலுவலகங்கள்ல முதல்ல பரிமாறப்படுகிற நாளாந்த கடிதங்கள் 3 வகையானதாக இருக்கிறது. ஒன்று வெளிச்செல்லும் கடிதங்கள், 2வது உள்வரும் கடிதங்கள், 3வது அலுவலகத்துக்கு உள்ளே பரிமாறப்படுகிற கடிதங்கள் என்று சொல்லப்படுகிறது. பாதுகாப்பானதாகவும் எதிர்கால ஆதாரப்படுத்தலுக்காகவும் அல்லது நிச்சயப்படுத்தலுக்காகவும் பதிவேடுகளும் தபால் பைகளும் இங்கு பேணப்படுவதாக இருக்கிறது. கடிதத்துக்கு பொறுப்பான அலுவலர் வெளிச்செல்லும் கடிதங்கள் தொடர்பாக முதல்ல என்ன செய்வார் என்று சொல்ல வேணும். வெளிச்செல்லும் கடிதங்கள் தபால் பையில் இடப்பட்டு பூட்டப்பட்டு கடித சேவகர் மூலமாக தபாலகத்துக்கு அனுப்பப்பட வேண்டும். தபாலகத்தில் உள்ள தரப்பினால் அது திறக்கப்பட்டு இரு பிரதிகளில் அனுப்பப்படும் விவரங்களில் ஒப்புக்கோடல் ஒரு பிரதியில திருப்பி அனுப்பப்படும். அதுபோல உள்வரும் கடிதங்கள் தபால் அலுவலகத்தில் குறித்த தபால் பையில் வைத்து பூட்டப்பட்டு கடித சேவகரிடம் கொடுத்து அனுப்பப்படும். அதனை தபால்களை திறப்பதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர் பொறுப்பில் இருக்கும் சாவியின் உதவியோடு திறந்து உள்வரும் கடிதங்கள் தொடர்பாக கீழ்வரும் அடிப்படையில நடவடிக்கை எடுக்க வேண்டும். தனிப்பட்ட கடிதங்கள் அது தொடர்பான விளக்கம் சொல்லி அவை திறக்கப்படாமல் உரிய அலுவலரிடம் கையளிக்கப்பட வேண்டும். சாதாரண கடிதங்கள் அவை திறக்கப்பட்டு திகதி முத்திரையிடப்பட்டு கடித விடயத்துக்கு பொறுப்பான பதவி நிலை அலுவலரினால் சிற்றொப்பம் மற்றும் கடிதத்தோடு தொடர்புடைய கிளை அலுவலர் குறியீடுகள் குறிக்கப்பட்டு திணைக்கள தலைவருடைய கட்டளைக்காக கொடுக்கப்படுதல் வேண்டும். திணைக்கள தலைவர் கட்டளையிட்டவுடன் அவை உரிய கிளைகள் மற்றும் அலுவலர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுதல் வேண்டும். அந்தரங்க கடிதங்கள் அல்லது ரகசிய கடிதங்கள் இவ்வாறு கிடைக்கின்ற கடிதங்கள் உடைக்கப்படாமல்
ரகசிய கடிதங்களை கையாளுவதற்கென நியமிக்கப்பட்ட அலுவலரிடம் அல்லது திணைக்கள தலைவரிடம் நேரடியாக கையளிக்கப்பட வேண்டும். திறந்த ஆவணங்களில் இவை தொடர்பான பதிவுகளையும் இடம்பெறுதல் ஆகாது. நான் ஏற்கனவே இந்த கடிதங்கள் உறவுல பொருத்தமான விளக்கங்கள் சொல்லி இருக்கபடியால இங்க குறைவாக சொல்லுகிறேன். நீங்கள் அந்த விளக்கங்களை பயன்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் முழுவதையும் எழுதுவதற்கு நேரம் பெறாது என்கிறதால இங்க பொருத்தமான வகையில பதில் சொல்றேன். அதுபோல அவசர கடிதங்கள், அவசரமானவை, மிக அவசரமானவை என குறிப்பிடப்பட்ட கடிதங்கள் கொடியிடப்பட்டு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளும் பொருட்டு அவை கையாளப்படுதல் வேண்டும். ஜனாதிபதி உள்ளிட்ட அரச தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் பிரதிநிதிகளிடமிருந்து கிடைக்கும் கடிதங்கள் இவை தனியான பதிவேடு ஒன்றில் பதியப்பட்டு முன்னுரிமை அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுதல் வேண்டும். உடனடியாக பதிலளிக்க இயலாத சந்தர்ப்பத்தில் தகுந்த பொருத்தமான போதுமான காரணங்களோடு இடைக்கால பதில் அனுப்பி வைக்கப்படுதல் வேண்டும். கூடிய விரைவில் முழுமையான பதிலை அனுப்ப வேண்டும். காசோலை, காசு கட்டளை, தபால் கட்டளை, வங்கி ஆணைகள் போன்ற பணப்பெறுமதி வாய்ந்த ஆவணங்களோடு வரும் கடிதங்கள் உடைக்கப்படும் போதே காசோலை மற்றும் காசு கட்டளை பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டு உரிய அலுவலர்களுக்கு அந்த ஆவணங்கள், பணப்பெறுமதி தாங்கிய ஆவணங்கள் பாதுகாப்பாக பேணப்படும் வகையில் அனுப்பி வைக்கப்பட வேண்டும். பதிவு கடிதங்கள் இவை அஞ்சல் வழியில் தொலைந்து விடாமல் உறுதி செய்வதற்காக அனுப்பப்படுவது என்பவை அவற்றின் கிடைப்பனவு தொடர்பில் தனியான பதிவேடு ஒன்றில் பதிவு செய்யப்பட்டு அவையும் திகதி முத்திரையிடப்பட்டு சிற்றொப்பமிடப்பட்டு உரிய அலுவலர் கிளை குறியீட்டுடன் திணைக்கள தலைவருடைய கட்டளைக்காக சமர்ப்பிக்கப்படுதல் வேண்டும். கட்டளை கிடைத்தவுடன் ஒப்புக்கோடலோடு வழங்கப்படுதல் வேண்டும். அதை பெற்றுக்கொண்ட ரிசீவர் சிக்னேச்சரோடு அதை கொடுக்க வேண்டும். முறைப்பாட்டு கடிதங்கள் கீழ்வருமான நடவடிக்கை என்று என சொல்லிக் கொண்டு வரும். முறைப்பாட்டு கடிதங்கள் அதனை கையாளுவதற்கான குழு அல்லது அலுவலரிடம் கையளிக்கப்பட வேண்டும். கணக்காய்வு ஐயவினா கடிதங்கள், இந்த கணக்காய்வு ஐயவினா கடிதங்கள் என்று சொல்லப்படுகிற போது குறிப்பாக கணக்காய்வு திணைக்களத்தினர், கணக்காய்வாளர் நாயகம் மற்றும் அவர்னால அதிகாரம் அளிக்கப்பட்ட திணைக்களங்களினால அலுவலர்களினால அனுப்பப்படுகின்ற கடிதங்களாக இவை இருக்கும். கணக்காய்வாளர் தலைமை அதிபதியின் உத்தியோகத்தர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்கான திணைக்கள தலைவரின் அபிப்பிராயத்தை கோரும் கடிதங்களாக இவை இருக்கும். இவை கணக்காய்வு ஐயவினா பதிவேட்டில் பதிவு செய்து கூடிய விரைவில் பதில் அனுப்புதல் வேண்டும். இயலாத சந்தர்ப்பத்தில் இடைக்கால பதிலையாவது அனுப்பி வைக்க வேண்டும். இவ்வாறாக அந்த கடிதங்கள் தொடர்பாக விடயத்தை நீங்கள் சொல்லி அவருடைய கடமை பொறுப்பை விளங்கப்படுத்து. சரிதானே? அப்போ தபால்கள் தொடர்பான விடயத்துக்கு பொறுப்பான அலுவலர்னால ஆற்றப்படுகிற கருமங்களவை அல்ல கடமைகளவை என்று சொல்லி கேட்கப்படுகிற இந்த 2வது விடயத்துக்கு அது ஒரு கொஞ்சம் பெரிய கட்டுரை கேள்வியாக இருக்கும். அது எழுதக்கூடியதாக இருக்கும். கடிதம் ஒன்றை பெறுகின்ற விடய பொறுப்பு அலுவலர், அலுவலகத்துக்கு கிடைத்த கடிதம் ஒன்றை பெறுகின்ற விடய பொறுப்பு அலுவலர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்ன என்று சொல்லி கேட்கிறார். கடிதம் ஒன்றை பெறுகின்ற உத்தியோகத்தர் விடய பொறுப்பு அலுவலர் அக்கடிதம் தொடர்பில் உடனடியாக செயற்பட வேண்டிய விதம், அந்த கடிதம் தொடர்பாக செயற்பட வேண்டிய விதம் அல்ல இங்க முக்கியமா செயற்பட வேண்டிய விதம் என்பது அது தொடர்பாக கடிதத்தை வாசிக்கிறது, குறிப்பெழுதுறது, மேலதிகாரியிடம் தீர்மானத்துக்காக குறிப்பினை சமர்ப்பிப்பது, அது தொடர்பாக அவருடைய தீர்மானம் கிடைக்க பெற்ற பின்னர் கடித வரைவினை வரைவது, வரைவு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் கடிதத்தை தயாரிப்பது, கையொப்பத்துக்காக சமர்ப்பிப்பது, அனுப்பி வைப்பது என்கிற படிமுறைகளை கூடாக அது நகரும். சரிதானே? ஒரு விடய பொறுப்பு அலுவலருக்கு கிடைக்கின்ற கடிதங்கள் தொடர்பாக அவர் நடவடிக்கை மேற்கொள்ளும் படிமுறைகள் என்று கேட்கப்பட்டால் முதல்ல கடிதம் தனக்குரியது தானா என்பதை நிச்சயித்துக் கொள்ளுதல், 2வது கடிதத்தை கோப்புதல், 3வது கடிதம் தொடர்பான குறிப்பினை வரைதல். கடிதம் தொடர்பான குறிப்பினை வரைந்து பதவியினர் அலுவலரிடம் சமர்ப்பித்தல், பதவியினர் அலுவலருடைய தீர்மானத்துக்காக சமர்ப்பித்தல் என்றுமே. அடுத்தது 4வது பதவியினர் அலுவலருடைய தீர்மானம் கிடைக்க பெற்றவுடன் அதற்கான கடித வரைவினை தயாரித்தல். இந்த கடித வரைவை தயாரித்தல் என்றால் முன்மாதிரி வரைவு இருக்கும் போது இல்லாத போது ஒன்றெல்லாம் இருக்குது. நாங்கள் பொதுவாக கடித வரைவை தயாரித்தல் என்று வைத்துக் கொள்வோம். இவ்வாறு கடித வரைவை தயாரித்து வரைவு அங்கீகரிக்கப்பட்ட பின்னர் கடிதத்தை தயாரித்து கையொப்பமிடல், கையொப்பமிடப்பட்ட கடிதத்தினை தபாலுக்கு சேர்த்தல், உரிய பதிவேடுகள்ல பதிவுகளை மேற்கொள்ளல் ஆகிய கருமங்கள்
கடிதங்களை கையாளுகிற விடய பொறுப்பு அலுவலர்களால மேற்கொள்ளப்படுகிற பணிகளாக இருக்கும். இப்ப நான் விடயத்தோட விடயமாக இன்னொரு புது விடயத்தை இதுக்குள்ள சேர்த்து சொல்லிட்டேன். சரிதானே? கடிதம் ஒன்று தொடர்பாக விடய பொறுப்பு அலுவலர் செயற்படுகின்ற படிமுறைகள் என்று கேட்கப்பட்டால் நீங்கள் இந்த படிமுறைகளை சொல்ல வேண்டும். இப்போ கேள்வி, உடனடி நடவடிக்கை உள்வரும் அலுவலக கடிதங்கள் தொடர்பாக குறித்த கிளை மற்றும் கடிதங்களுக்கு பொறுப்பான விடய பொறுப்பு அலுவலர் ஆகியோருடைய குறியீட்டுடன் திணைக்கள தலைவர் அல்லது பதவி நிலை அலுவலருடைய கட்டளையுடன் கடிதம் ஒன்று கிடைக்கப்படுகின்ற போது விடய பொறுப்பு அலுவலர் முதலாவது விடயம், தன்னிடம் கிடைக்கப்பெற்ற அனைத்து கடிதங்களும் தன்னுடைய விடயத்துக்குரியவை தான் என்பதனை நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். தன்னுடைய கடமை பட்டியலுக்கு அமைவாக தனக்குரிய விடயங்களுக்கானவை என்பதனை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தனது கடமை பரப்பினுள் உள்ளடங்காத அல்லது தனக்குரியது அல்லாத கடிதங்கள் கிடைத்திருந்தால் உடனடியாக தன்னுடைய மேற்பார்வை உத்தியோகத்தரிடம் கையளித்து அதனை கடிதங்களை கையாளும் அலுவலரிடம் கையளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தானே வச்சு கொண்டிருக்க கூடாது. பொதுவாக நான் நேரடி செயலமர்வுகளை நடத்துகிற போது பிள்ளைகள் சொல்லுவார்கள், அந்த கடைசிக்குள்ளே எல்லாம் வந்துடும் தானே என்று சொல்லி. சரிதானே? கடைசிக்குள்ள எல்லாம் வரும் என்றால் அங்க இருக்கக்கூடிய ஒரு தரம் ஒன்றில் இருக்கக்கூடிய அலுவலரை அங்க இருக்கக்கூடிய கழிப்பறைகளை சுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி வராது. அது அவரோடு அந்த விடயத்தோடு தொடர்புடைய இன்னொரு விடயத்தை ஒட்டுவதற்காக அந்த இறுதியாக அவர்களுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லயோ அல்லது லிஸ்ட் ஆஃப் டியூட்டிலையோ இணைக்கிற விடயத்தை அதுவே ஒரு கடமை பட்டியலாக எடுத்து வைத்துக்கொண்டு அப்படின்னு அதை மட்டுமே அடிச்சு தரலாமே. திணைக்கள தலைவர் பதவி நிலை அலுவலர்களால் பிறப்பிக்கப்படுகின்ற கட்டளைகள் என்று அடித்து விடலாம். பிறகு அவ்வளவு தேவையில்லை, மிச்சம் இல்லை. சரியா? அப்ப அதுக்குள்ள அடம் பிடிச்சு கொண்டிருக்க தேவையில்லை. முதலாவது தன்னிடம் கிடைக்கப்பெற்ற கடிதங்கள் அனைத்தும் தன்னுடைய கடமை பட்டியலுக்குட்பட்ட விடய பரப்பு சார்ந்தவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தன்னுடைய விடய பரப்பு சாராத அல்லது தனக்குரியவை அல்லாத கடிதங்கள் கிடைத்திருந்தால் உடனடியாக தனது நேரடி மேற்பார்வை உத்தியோகத்தரிடம் சமர்ப்பித்து அதனை கடிதங்களுக்கு பொறுப்பான அல்ல கடிதங்களை கையாளும் அலுவலரிடம் சேர்ப்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இரண்டாவது, கிடைக்கின்ற கடிதங்களை அவற்றை செயற்படுத்த வேண்டிய ஒழுங்குமுறையிலே வகைப்படுத்திக் கொள்ள வேண்டும். உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியவை, முன்னுரிமை அளித்து செயற்பட வேண்டியவை, இலகுவில் நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடியவை, தேடுதல் மற்றும் ஆராய்ச்சி அவசியப்படுகின்ற கடிதங்கள் போன்ற வகையில். இதை இன்னொரு விதமாக உடனடியாக, இன்று, அவசரமானது, முக்கியமானது என்று சொல்லுவார்கள். இன்னும் தெளிவாக சொல்லுவதாக உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டியது. இன்று உடனடியாக எல்லாத்தையும் நாங்கள் உடனடியாக என்று இருக்கிறோம். உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டிய கடிதங்கள். அடுத்தது முன்னுரிமை கொடுத்து என்றால் அவசரமானது, முக்கியமானது என்கிறதெல்லாம் அதுக்குள்ள வரும். முன்னுரிமை கொடுத்து செயற்பட வேண்டிய கடிதங்கள், இலகுவாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய கடிதங்கள். நான்காவது, தேடுதல் மற்றும் ஆராய்ச்சி தேவைப்படுகின்ற கடிதங்கள் என்கிற வகையில அதனை வகைப்படுத்தி தனக்குரிய தற்காலிக கோப்பு, செயற்பாட்டுக்கான கடித கோப்பு, ஆக்ஷன் ஃபைல் என்று சொல்லுவோம், கோப்பில் அவற்றை கிடைத்த ஒழுங்கில் வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். அதை இந்த ஒழுங்கில் அடக்கக்கூடாது. ஆனால் இவ்வாறு அவற்றை அடையாளப்படுத்தி கொண்டு அவை கிடைத்த ஒழுங்கில் வைத்துக் கொள்ள வேண்டும். தனக்கு கிடைக்கின்ற சகல கடிதங்களையும் உள்வரும் கடித பதிவேட்டில் பதிதல் வேண்டும். ஒவ்வொரு அலுவலரும், ஒவ்வொரு விடய பொறுப்பு அலுவலரும், முகாமைத்துவ அலுவலரும் உள்வரும் கடித பதிவேடு ஒன்றினை பேணுதல் கட்டாயமானது. ஆனால் நடைமுறை அவ்வாறு இல்லை. அலுவலகங்களில் அந்தந்த கிளைகளின் தலைவர்கள் அல்லது அவர்களுடைய மேற்பார்வை அலுவலர்கள் மட்டும் அவ்வாறான ஒரு பதிவேட்டை வைத்திருக்கிறார்கள். இது எங்க இருக்குது என்று கேட்கிறவர்களுக்காக சொல்லுகிறேன். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தருடைய செயலாற்றிகை மதிப்பீட்டின் வினா இலக்கம் 5 பார்த்தால் தெரியும். அங்கு அந்த ஆவணங்கள் அலுவலரால் பேணப்படுகிறதா என்று கேட்கப்பட்டு ஆம் என்று பதிலளிக்கப்படுகிறது வழமை. ஆனால் அவ்வாறு பேணப்படுவதில்லை. பொய்யான ஒரு செயலாற்றிகை மதிப்பீட்டை தான் செய்கிறது. சரிதானே? அதுல உள்வரும் கடித பதிவோடு பேணப்படுகிறதா என்று இருக்க வேண்டும். இந்த முகாமைத்துவ சேவை உத்தியோகர்கள் கையாள வேண்டிய அல்லது விடய பொறுப்பு அலுவலர்கள் கையாள வேண்டிய ஆவணங்கள்ல உள்வரும் கடித பதிவேடுகள் முக்கியம். அல்ல
உள்வரும் கடித பதிவேடுல பதியப்படுகிற விடயங்களை ஒரு தடவை பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. அது தனியாக கேட்கப்படலாம். உள்வரும் கடித பதிவேடு பொது 6 என்று அழைக்கப்படுது. உள்வரும் கடித பதிவேட்டுல ஒரிஜினல் நம்பர், டேட், ஒரிஜினல் நம்பர்ன்றது அவர் அந்த அனுப்பினவருடைய கடிதத்துல இருக்கிற இலக்கம். ஒரிஜினல் நம்பர் என்றது உங்களோட நம்பர் இல்லை, சரிதானே? ஒரிஜினல் நம்பர் என்கிறது அதுல இந்த கடிதத்தில் இருக்கிற இலக்கம். அதுபோல டேட்ன்றதும் கடித திகதி. அதுக்கு பிறகுதான் உங்களுடைய உள்வருகை இலக்கம் இருக்கும், இன்வெர்ட் நம்பர் இருக்கும். இன்வெர்ட் நம்பர் அது ஏதோ உங்களுக்கு போட்டு தந்திருப்பார்கள் அங்க அலுவலகத்துல, பதிவு இலக்கம் ஆர் என்று போட்டிருப்பார்கள், அல்லது என்னமோ ஒரு இலக்கம் ஒன்று சிவப்பு நிற பேனாவினால வட்டமிட்டு அல்லது நீல நிற பேனாவால என்னமோ வட்டமிட்டு தந்திருப்பார்கள். அதுதான் உங்களுடைய இன்வெர்ட் நம்பர். அது தவிர யாரிடமிருந்து கிடைத்தது, தலைப்பு என்ன என்பதெல்லாம் போட்டு அதுல ஒரு குளம் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் ஆன்சர் இஃப் எனி என்று சொல்லி பதிலளிக்கப்பட்ட திகதி அவ்வாறு இருந்தால், பதிலளிக்கப்பட்ட திகதி என்கிற அந்த நிரல் வெறுமையாக விடப்படவும் அதன் இறுதி பகுதியில ரெஃபரன்ஸ் ஆஃப் ஃபைல் நம்பர் என்று சொல்லி கொண்டு இருக்கும், குறிப்பு அல்லது கோவை இலக்கம். இந்த குறிப்பு அல்லது கோவை இலக்கம் என்கிறதுல நீங்கள் அந்த கடிதத்தை கோவையில கட்டினால் அந்த கோவையினுடைய இலக்கத்தை எழுதிவிட வேண்டும். கோவையினுடைய இலக்கத்தை எழுதிவிட வேண்டும். எழுதி அதற்குரிய பக்க இலக்கத்தையும் அதில் எழுதலாம். அப்ப கட்டாயம் பக்க இலக்கம் போட வேண்டும். இப்போ தொடர்ச்சியாக வருகிற நாட்கள் இது ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டிய ஆவணங்கள்ல ஒன்று உள்வரும் கடித பதிவேடு. இப்ப தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டிய ஆவணங்கள் அப்படி பார்க்கிற போது டேட் ஆஃப் ஆன்சர் இஃப் எனி என்று சொல்லி இருக்கக்கூடிய குளத்துல உண்மையாகவே பதில் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லாத கடிதங்கள் இருக்குமாக இருந்தால் அந்த பகுதியை வெட்டி விட வேண்டும், இல்லாவிட்டால் வெறுமையாக விட வேண்டும். நீங்கள் பதிலளிக்க தவறினால் அந்த பதிவேடு உங்களுக்கு சொல்லும், ஞாபகப்படுத்தும், இவ்வாறு ஒரு கடிதம் கோவையில் இடப்பட்டிருக்கிறது, இன்னும் பதில் போகவில்லை என்று சொல்லி. பதில் அனுப்புகிற போது அதில் திகதியை குறிப்பிடுவதன் மூலமாக உங்களுடைய வேலையை நீங்கள் திருப்தியாக நிறைவேற்றி விட்டீர்கள் என்பதை நீங்களே உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்கு வசதியாக இருக்கும். இப்போ உள்வரும் கடித பதிவேட்டுல பதியப்படுகிற விடயங்கள் என்ன, உள்வரும் கடித பதிவேடு ஒன்றில் உள்ளடங்கும் விடயங்கள் எவை என்பதை பார்த்து வச்சு கொள்ளுங்க. அதுபோல வெளிச்செல்லும் கடித பதிவேடு. இந்த வெளிச்செல்லும் கடித பதிவேடு என்பது தொடர்பில் அதுவும் ஒவ்வொரு விடய பொறுப்பாளர்களும் வைத்திருக்க வேண்டியது. அதுல உள்ளடங்குகிற விடயங்கள் எவை என்று சொல்லி அதையும் பாருங்க. அதுலயும் டேட் ஆஃப் ஆன்சர் இஃப் எனி என்று சொல்லி இருக்குது. நீங்கள் அனுப்பப்படுகிற கடிதம் ஒன்று பதிலை எதிர்பார்த்து அனுப்பப்படுமாக இருந்தால், ஒரு கடிதம் ஒன்று பதிலை எதிர்பார்த்து அனுப்புகிறீர்களாக இருந்தால் அந்த நிரல் வெறுமையாக விடப்பட வேண்டும். இன்னமொரு விடயம் சொல்லித் தருகிறேன். உங்களுடைய நினைவூட்டல் பதிவேடு பயன்படுத்தப்படுகின்ற விதம் தொடர்பாக இதுவும் அதில் அடங்கும். நீங்கள் அனுப்புகின்ற ஒரு கடிதத்தினுடைய அலுவலக பிரதியில் வெளிச்செல்லும் கடிதம் ஒன்று, வெளிச்செல்லும் கடித பதிவேடுல பதிகிறது. அந்த கடிதத்துக்கு பதில் அனுப்புகிற போது பதிய தேவையில்லை. அது உள்வரும் கடித பதிவேட்டில் டேட் ஆஃப் ஆன்சர் இஃப் எனி என்கிற குளத்துல திகதிடுவதன் மூலமாக நிறைவு செய்யப்பட்டுவிடும். நீங்களாக புதிதாக தயாரித்து அனுப்புகிற ஒரு கடிதம் தான் வெளிச்செல்லும் கடித பதிவேட்டில் பதியப்பட வேண்டும். அவ்வாறு வெளிச்செல்லும் கடித பதிவேட்டில் உள்ளடங்குற விடயங்களை நாளைக்கு போய் தேடி பார்த்து குறித்து கொள்ள வேண்டும். சரியா? அப்பதான் மறக்கா. அதுல இருக்கக்கூடிய டேட் ஆஃப் ஆன்சர் இஃப் எனி என்கிற குளம் பதில் எதிர்பார்த்தால் வெறுமையாக விடப்பட வேண்டும். கடிதம் அனுப்புகிற திகதியிலிருந்து பொருத்தமான நாட்களின் எண்ணிக்கையில பெரும்பாலும் 14 நாட்கள், சிலவற்றுக்கு அதிக நாட்கள் எடுக்கும் என்று கருதினால் 21 நாட்கள் அப்படி எடுக்கலாம். அதை கருத்தில் கொண்டு அதனுடைய அலுவலக பிரதியில அந்த திகதியை எழுதுதல் வேண்டும். உதாரணமாக இன்றைக்கு 6ஆம் திகதி என்றால் 6 மேலும் 13 மேலும் 20 என்று சொல்லி அங்கே எழுத வேண்டும். 20/9/2025 என்று எழுத வேண்டும். இப்படி எழுதுவதனுடைய நோக்கம், இந்த திகதியில உங்களுடைய நினைவூட்டல் பதிவேட்டை எடுத்து கோலம் டைரியை எடுத்து கோலம் டைரியில இந்த கடித கோவையின் இலக்கம் மற்றும் திகதியை எழுதி கொள்ள வேண்டும். இந்த கடித கோவையினுடைய திகதி மற்றும் இலக்கம் என்பவற்றை எழுதி கொள்வீங்க. அப்படி எழுதி கொள்வதன் மூலமாக நீங்கள்
20ஆம் தேதி உங்களுடைய நினைவூட்டல் பதிவேட்டை எடுக்கிற போது அதற்குரிய பதில் வராமல் இருந்தால் உடனடியாக கருவை மாற்றி அதனை பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கும். அதற்கு முன்பாக அதற்குரிய பதில் கிடைத்து விடுமாக இருந்தால் கிடைத்த கடிதத்துக்கான அலுவலக பிரதியை பார்ப்பீர்கள். 20ஆம் தேதி அந்த கடிதத்துக்கான பதில் கிடைக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருப்பதை அங்க நீங்கள் காணலாம். ஆகவே நினைவூட்டல் பதிவேட்டை புரட்டி 20ஆம் தேதியில் அந்த கடிதத்துக்குரிய பதில் 13ஆம் தேதியே கிடைத்து விட்டது என்பதை குறித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே அனுப்பப்பட்ட ஒரு கடிதத்துக்கு பதில் கிடைக்காமல் தவறவிடப்படுவது தவிர்க்கப்படும். நீங்க கோலப்பேரியில் எழுதுறீங்க, கடிதத்தினுடைய அலுவலக பிரதியில குறித்து வைத்திருக்கிறீர்கள். அலுவலக பிரதி உங்களுக்கு சொல்லாது, அது நீங்களாக திகதியை தேடி கண்டுகொள்வதற்காக கோலப்பேரியில் எங்கு எழுதினீங்க என்பதை கண்டுபிடிப்பதற்காக எழுதப்படுவது. அதை விட வெளிச்செல்லும் கடித பதிவேட்டில் டேட் ஆஃப் ஆன்சர் இஃப் எனி, அதாவது பதில் கிடைத்திருந்தால் அந்த திகதி தந்திருக்கக்கூடிய அந்த நிரல் வெறுமையாக இருக்கும் போது, நீங்கள் வெட்டி விடாமல் வெறுமையாக இருக்கும் போது அனுப்பப்பட்ட ஒரு கடிதத்துக்கு பதில் கிடைக்கவில்லை என்பதை அந்த பதிவேடு உங்களுக்கு சொல்லித்தரும். இந்த 2 விடயங்களையும் வைத்துக்கொண்டு நான் புதிதாக இன்னொரு விடயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டு போகிறேன். இப்போது நினைவூட்டல் பதிவேட்டில் பதியப்பட வேண்டிய விடயங்கள் எவை என்று கேட்க போது முதலாவது இந்த விடயத்தை நீங்கள் எழுது. வெளிச்செல்லும் கடித பதிவேட்டு அல்லது வெளிச்செல்லும் கடிதங்களின் அலுவலக பிரதி குறிக்கப்படுகிற விடயத்தை இங்க கொண்டு வந்து எழுதுறீங்க தானே. அப்போ கடிதங்களுக்கான பதில் கிடைக்க வேண்டிய திகதிகள், கோவை இலக்கம் மற்றும் பக்க விவரங்கள் அதில் எழுதப்படும். வெளிச்செல்லும் கடிதங்களுக்கு வெளிச்செல்லும் கடிதங்கள் தொடர்பான பதில் கிடைக்க வேண்டிய திகதிகளில் அந்த கோவைகளினுடைய இலக்கம் மற்றும் பக்க இலக்கம் ஆகியவை எழுதப்பட வேண்டும். அதன் பின்பாக குறித்த திகதிகளில் நிறைவேற்றப்பட வேண்டிய வேலைகள், கலந்து கொள்ள வேண்டிய பயிற்சி செயலமர்வுகள், கருத்தரங்குகள், மாநாடுகள், கூட்டங்கள் போன்ற விவரங்கள் எல்லாம் இருக்கும். சரிதானே? அல்லது அனுப்பி வைக்கப்பட வேண்டிய அறிக்கைகள், அனுப்பி வைக்க வேண்டிய பதில் கடிதங்கள் போன்றவை எல்லாத்தையும் எழுதலாம். மிக பிரதானமான இந்த விடயத்தை உள்ளடக்கியதாக உங்களோட பதில் இருந்தால் சிறப்பான ஒரு பதிலாக அவர்கள் கருதி கொள்வார். சரி, அடுத்தது அந்தரங்க கடிதங்களை கையாளுதல் தொடர்பாக ஏற்கனவே தாபன விதிக்கோவையின் 28வது அத்தியாயத்துடைய 3வது பிரிவில் அந்த விடயத்தை நாங்கள் பேசி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் நான் அதை தடவை மேலோட்டமாக சொல்லுகிறேன். சரிதானே? அந்தரங்க கடிதங்கள் கையாளப்படும் விதம் என்று கேட்கப்பட்டால் அனுப்பப்படுகின்ற கடிதங்கள், பெறப்படுகின்ற கடிதங்கள் என்கிற 2 விடயத்தையும் சேர்த்து நீங்கள் பதிலளிக்க வேண்டும். அதை முழுமைப்படுத்தியதாகத்தான் அதற்கான ஒரு புள்ளிகள் திட்டத்தை தயாரிப்பார்கள். அந்தரங்க கடிதம் ஒன்று அனுப்பப்படுகின்ற போது கடித உரை ஒன்றினுள் வைக்கப்பட்டு மூடி பொறியிட்டு அக்கடித உரையின் மீது அந்தரங்கமானது அல்லது ரகசியமானது என குறிப்பிடுதல் வேண்டும். அக்கடித உரை சிறிதாக மடிக்கப்பட்டு வேறொரு கடித உரையினுள்ளோ அல்லது அதனிடம் பெரிதான ஒரு கடித உரையினுள்ளோ இடப்படுதல் வேண்டும். வெளியுரையில் அந்தரங்கமானது ரகசியமானது போன்று எவ்வித குறிப்புகளும் இடப்படுதல் ஆகாது. பெறுநரின் விவரம் மற்றும் அனுப்புனர் விவரம் போன்றவை அனுப்பப்பட்டு, விலாசதாரருடைய விவரம் அனுப்பப்பட்டு எழுதப்பட்டு கடிதம் அனுப்பி வைக்கப்படும். அந்தரங்கமானது என குறிப்பிடப்பட்டு கிடைக்கின்ற கடிதம் ஒன்று தொடர்பாக செயற்படுகிற விதத்தை நாங்கள் 2வது பந்தியில் எழுதுவோம். அந்தரங்கமானது என்று குறிப்பிடப்படுகின்ற கடிதம் ஒன்று கிடைக்கும் போது கடித உரை ஒன்றினுள் அந்தரங்கமானது என குறிப்பிடப்பட்ட கடித உரை ஒன்று அல்லது கடிதம் ஒன்று கிடைக்கும் போது அது அவ்வாறான அந்தரங்க கடிதங்களை கையாளுவதற்கென நியமிக்கப்பட்ட அலுவலரிடம் அல்லது திணைக்கள தலைவரிடம் நேரடியாக ஒப்படைக்கப்படுதல் வேண்டும். அவ்வாறான கடிதங்கள் தொடர்பில் செயற்படுவதற்கு அனுமதிக்கப்படாத விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு வழிகள் காணப்படக்கூடாது. திறந்த பதிவேடுகள் எதனிலும் அந்தரங்க கடிதங்கள் தொடர்பான பதிவுகள் பதியப்படுவதில்லை. சரிதானே?
அடுத்தது அலுவலக கடிதங்கள் பெறப்படுகிற மூலங்கள். இந்த அலுவலக கடிதங்களை யார் அனுப்புவார்கள் என்று சொல்லி அல்ல இதனுடைய கருத்து. அலுவலக கடிதங்கள் கிடைக்கிற சோர்ஸ் என்ன என்று சொல்லி கேட்பார். அலுவலக கடிதங்கள் பெறப்படுகிற மூலங்கள் என்று வருகிற போது பிரதானமாக ஒன்று தபால். தபால் என்பதில் நேரடி ஒப்படைப்பு தபால்கள் பொது 8 படிவத்தில் புத்தகத்தில் பதிஞ்சு உடன் தருவாங்க. நேரடி ஒப்படைப்பு, சாதாரண தபால், பதிவு தபால், விரைவு அல்லது கடுகதி தபால் மற்றும் பொது சேவைகள் மூலமாக கிடைக்கின்ற கடிதங்கள். இது ஒன்று. தபால் மூலமாக கிடைப்பவை ஒரு சோர்ஸ். அலுவலக கடிதம் பெறப்படும் ஒரு மூலம் தபால் மற்றும் பொதிகள் என்று போட்டுக்கொள்ளும். தபால் மற்றும் பொதிகள் என்று போட்டுக்கொண்டு அதுக்கு ஒரு விளக்கம் எழுதுவோம். நேரடியாக ஒப்படைக்கப்படுபவை சாதாரண கடிதங்கள், சாதாரண தபால், பதிவு தபால், விரைவு அல்லது கடுகதி தபால் மற்றும் பொதிகள் சேவை மூலமாக, கொரியர் சர்வீஸ் என்று சொல்லுவோம், பொதிகள் சேவை மூலமாக அனுப்பப்படும் கடிதங்கள் இந்த வகைக்குள்ள வரும். இரண்டாவது தொலைபேசி சேவைகள் மற்றும் தொலைபேசி சார்ந்த வழிமுறைகளில் கிடைப்பவை. தொலைபேசியில் கூறப்படுகின்ற விடயங்கள் எழுத்தாக்கம் செய்யப்படலாம் அல்லது தொலைநகல் மூலமாக கிடைக்கப்படுகின்ற கடிதங்களாக அவை இருக்கிறது. தொலைபேசி மற்றும் தொலைநகல் சார்ந்த வழிகள். தொலைபேசியில் கூறப்படுகின்ற செய்திகளை அதனை பெற்றுக்கொண்டவர் எழுத்தாக்கம் செய்து உரிய பதவிநிலை அலுவலரிடம் கையளிக்கின்ற போது அது கடித வடிவமாக மாறும் அல்லது தொலைநகல் மூலமாக கிடைக்கின்ற கடிதங்களாக அவை இருக்கலாம். மூன்றாவது தற்காலத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுவது இலத்திரனியல் தபால்கள், அதாவது மின்னஞ்சல் மூலமாக கிடைக்கின்ற கடிதங்கள். மின்னஞ்சல் மூலமாக கிடைக்கின்ற கடிதங்கள். நான்காவது தொடர்புடைய நிறுவனங்கள், அமைச்சுக்கள், திணைக்களங்களினால் இணையதளங்களில் பதிவேற்றம் செய்யப்படுகின்ற கடித ஆவணங்கள். சில வேளைகளில் தரவிறக்கம் செய்து பயன்படுத்துமாறு தெரியப்படுத்தி அவர்கள் அந்த ஆவணங்களை பதிவிடுவார்கள். அவையும் ஒரு வகையான இலத்திரனியல் ஆவணங்களாகத்தான் எடுக்கணும். மின்னஞ்சல்கள், பிரதானமாக மின்னஞ்சல்கள், அவை நேரடியாக கிடைக்கப்பெறும். இது நாலாவது வகையாக சொல்லலாம். தொடர்புடைய அமைச்சுக்கள், திணைக்களங்கள், நிறுவனங்களினுடைய இணையதளங்களிலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளப்படுகிற கடித ஆவணங்கள். சில இது இருக்கலாம், பொதுவாக அங்கே போட்டிருப்பார்கள், இங்கே அவசியமாக இருந்தால் நாங்கள் அதை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தும்படி அந்த அறிவுறுத்தலை எங்களுக்கு வழங்குவார்கள். இதன் மேலதிக விவரங்கள், படிவங்கள் போன்றவற்றை அங்கே எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லுவார்கள். குறிப்பாக நிதி அமைச்சினால, பொது நிதி திணைக்களத்தினால இவ்வாறான கடிதங்கள் அனுப்பி வைக்கப்படுவது உண்டு. கடிதத்தினுடைய ஒரு பகுதியாக இது தொடர்பான ஆவணங்களை பொது நிதி திணைக்களம் அல்லது பொதுத்துறை சேரியினுடைய இணையதளத்தில இருந்து பெற்று பயன்படுத்தும்படி அவர்கள் அறிவுறுத்தி இருப்பார்கள். அதை அச்சிடுகிற செலவை குறைப்பதற்கும், தேவையற்றவர்களுக்கு அந்த ஆவணங்களை அனுப்புவதை தவிர்ப்பதற்கும், தேவையான எண்ணிக்கையை தீர்மானிக்க முடியாமல் இருப்பது போன்ற பல்வேறு காரணங்கள் அங்கே இருக்குது. இந்த விடயங்களை உள்ளடக்கியதாக அலுவலக கடிதங்கள் பெறப்படும் மூலங்கள் என்று கேட்கப்பட்டால் உங்களால் பதிலளிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது கடிதத்துடன் தொடர்புடைய பொது படிவங்கள். இது இலகுவானவை, பெரிய அளவில் உங்களுக்கு நெருக்கடியை கொடுக்காது. கடிதத்தோடு தொடர்புடைய பொது படிவங்கள் குறிப்பிட சொல்லி சில வேளையில கேட்டால் பொது 6, பொது படிவம் 6 உள்வரும் கடித பதிவேடு என்றதுங்களின் பொது படிவம் 6 என்று போட்டு ஒரு கோடு போட்டு உள்வரும் கடித பதிவேடு. இரண்டாவது பொது படிவம் 7 வெளிச்செல்லும் கடித பதிவேடு. பொது படிவம் 8 நேரடி ஒப்படைப்பு பத்திரம். பொது 15 ஞாபகமூட்டும் கடிதம் அல்லது ஞாபகப்படுத்தும் கடிதம். பொது 18 பொது 15 ஞாபகப்படுத்தும் கடிதம். பொது 108 கடிதம் கிடைத்தமை பற்றி அறிவிப்பது. இது ஒரு பழைய சர்க்குலர், நான் நினைக்கிறேன் 90ஆம் ஆண்டு சர்க்குலர் ஒன்றுல இருக்குது. இப்போது இந்த படிவங்கள் அலுவலகங்களை பயன்படுத்தாவிட்டாலும் சில வேளைகள்ல கேட்கப்பட்டார். கடிதம் கிடைத்தமை பற்றி அறிவித்தல் பொது 108. கடிதம் கிடைக்கப்பெற்றது நடவடிக்கைக்காக வேறு அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக அறிவிப்பதற்கு பொது 114.
காசோலைகள், காசு கட்டளைகள், தபால் கட்டளைகள், வங்கி ஆணைகள் போன்ற பணப்பெறுமதி சார்ந்த ஆவணங்கள் கிடைக்கும் போது பதிவு செய்வதற்கு GAM 83 83 சரிதானே? இந்த விடயங்களை உள்ளடக்கியதாக நீங்கள் பொது படிவங்கள் என்பது தொடர்பாக சொல்லலாம். அடுத்தது 8வது தபாற்பை. தபாற்பை தொடர்பாக நான் கொஞ்சம் விளங்கப்படுத்தி சொல்லிட்டு சேரமர்வை நிறைவு செய்யலாம். முழுவதும் பார்ப்பதற்கு ஆசைப்பட்டிருந்தேன், ஆனாலும் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேணும் என்றதில் மிகுதிய தொடரும். தபாற்பை என்று சொல்லுகிறது அலுவலகங்களில் இருந்து மேற்கொள்ளப்படுகின்ற கடித பரிமாறல்களை பாதுகாப்பாக மேற்கொள்வதற்கு, அவை வேண்டுமென்று செய்யப்படுகின்ற மனித நடவடிக்கைகளினால் அல்லது மழை போன்ற இயற்கை காரணிகளினால் பாதிக்கப்படாமல் இருக்கும் பொருட்டு அலுவலகம் மற்றும் அஞ்சல் அலுவலகம் ஆகியவற்றுக்கு இடையிலான கடித பரிமாறல்களை பாதுகாப்பாக மேற்கொள்ளும் நோக்கில் அஞ்சல் பைகள் அஞ்சல் திணைக்களத்தினால் அரசு நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகின்றன. இதற்கான வருடாந்த கட்டணம் குறித்த நிறுவனத்திடமிருந்து அஞ்சல் திணைக்களத்தினால் பெறப்படும். இப்பைகளுக்கான வருடாந்த கட்டணம் அஞ்சல் திணைக்களத்தில் இருந்து குறித்த அஞ்சல் திணைக்களத்தினால் கொடுத்த நிறுவனங்களிடமிருந்து பெறப்படும். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, ஒரு பெரிய தொகை காசு போறது கிட்டத்தட்ட 10,000 ரூபாயோ எடுக்கிறோம். சரி, இது சும்மா மேலதிகமா பரீட்சையை தாண்டி சொல்லுது. அப்ப முதலாவது நாங்கள் இந்த பயன்பாட்டை பற்றி சொல்லுவோம். இதுதானே அலுவலகத்துக்கு கிடைக்கும் கடிதங்கள் மற்றும் அலுவலகத்தில் இருந்து வெளிச்செல்லும் கடிதங்கள் ஆகியவற்றினுடைய கடித பரிமாற்றங்களை பாதுகாப்பாக மேற்கொள்ளும் பொருட்டு அது மனித காரணிகளினால் மற்றும் மழை போன்ற இயற்கை அனர்த்தங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து பாதுகாப்பு பெறும் பொருட்டு கடித பரிமாற்றத்தை மேற்கொள்வதற்காக தபால் திணைக்களம் அல்லது அஞ்சல் திணைக்களத்தினால் அஞ்சல் பைகள் அலுவலகங்களுக்கு வழங்கப்படுகின்றன. இவற்றுக்கு ஆண்டு கட்டணம் நிறுவனத்தினால் அஞ்சல் அலுவலகத்துக்கு அல்லது அஞ்சல் திணைக்களத்துக்கு செலுத்தப்படுதல் வேண்டும். தபால் பைகளின் சாவி, இரு சாவிகள் காணப்படும். ஒரு சாவி அலுவலகத்தில் கடிதங்களை திறப்பதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தருடைய பொறுப்பிலும், இன்னொரு சாவி அஞ்சல் அலுவலகத்தில் அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தருடைய பொறுப்பிலும் காணப்படும். அலுவலகத்திலிருந்து அனுப்பப்படுகின்ற கடிதங்கள் சாதாரணமான அலுவலக கடிதங்கள் அஞ்சல் சேவைகள் ஊடாக அக்கடிதங்கள் தொடர்பான பட்டியல் தயாரிக்கப்பட்டு பட்டியலுடன் தபால் பையிலிடப்பட்டு பூட்டப்பட்டு தபால் அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கப்படும். இக்கடிதங்களை பெற்றுக்கொண்டு தபால் அலுவலகத்தில் அதுக்கு பொறுப்பான உத்தியோகத்தில் அதற்கான ஒப்புக்கொடலினை அந்த தபால் பையினுள்ள இட்டு அத்தோடு அலுவலகத்துக்கு இட்டு அதனை அனுப்பி வைப்பேன். அலுவலகத்துக்கு கிடைக்கின்ற கடிதங்கள் அங்கு சாதாரணமான அலுவலகத்துக்குரிய கடிதங்கள் மற்றும் பதிவு கடிதங்கள் போன்றவை, அந்தரங்க கடிதங்கள், கடுவரி கடிதங்கள் போன்ற அனைத்தும் அவை தபால் பையினுள்ள இடப்படும். பதிவு கடிதங்களுக்கு தபால் பெட்டி இலக்கம் போடப்பட்டால் அது அந்த பெட்டியினுள்ளேயே இடப்பட்டு விடும். அதனாலதான் தபால் பெட்டி இலக்கம் என்று சொல்லி கொண்டு போடுறது அவர்கள் அந்த இலக்கத்துக்குரிய பையில அதை போட்டு வைத்து விடுவார்கள். அது பாதுகாப்பானதாக இருக்கும். இந்த இவ்வாறு கிடைக்கப்படுகின்ற கடிதங்கள் அவை கிடைக்க பெற்றவுடன் தபால்களுக்கு பொறுப்பான தபால் அலுவலக உத்தியோகத்தை குறித்த பையில் விட்டு அவற்றை பூட்டி தந்தி சேவகர் அல்லது கடித சேவகர் தந்தி சேவகர் அல்ல அஞ்சல் சேவகர்கள் ஊடாக அலுவலகத்துக்கு அனுப்பி வைப்பார். அவை கிடைக்க பெற்றதும் தபால்களுக்கு பொறுப்பான முகாமைத்துவ உதவியாளர் அல்லது விடய பொறுப்பு அலுவலர் அவற்றை திறந்து திகதி முத்திரையிட்டு உரிய ஏடுகளில் பதிந்து தபாலுக்கு பொறுப்பான உத்தியோகத்தருடைய முதல் ஒப்பத்தை பெற்று அங்கு விடைய பிரிவு மற்றும் அலுவலர் விவரங்களை குறித்து திணைக்கள தலைவருடைய ஒப்பத்துக்காக சமர்ப்பித்தார்.
இப்படி இவ்வளவு விடயத்தையும் தபால் பைகள் தொடர்பாக நீங்கள் எழுதிவிட்டீங்கன்னா எந்த வகையிலையும் உங்கள்ட்ட இருந்து புள்ளிகளை குறைக்கிறார். அவரை உடைக்கிறது எழுதுறது அதெல்லாம் வேணுமாண்டா அது எழுதப்படுற வரைக்கும் அந்த பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படாது. அதான் தொடர்புடைய பதிவேடுகளில் பதிந்து அதுக்கு திகதி முத்திரையிட்டு தொடர்பான பதவிநிலை உத்தியோகத்தருடைய முதல் எழுத்தொப்பம் மற்றும் தொடர்புடைய கிளை மற்றும் அலுவலருடைய குறியீடு என்பவற்றோடு அவற்றுக்கான கட்டளைக்காக திணைக்கள தலைவர் அல்லது பதவிநிலை அலுவலரிடம் கையளித்தல் என்பதோடு அந்த தபால் பையினுடைய கருமம் முற்றுப்பெறுகிறது. இதுவரைக்கும் எழுதினீங்க என்றால் தபால் பை தொடர்பாக முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அலுவலக கடிதம் தொடர்பாக பின்பற்றப்பட வேண்டிய விதிகள் தாபன விதிக்கோவினுடைய 28வது அத்தியாயத்தில் நாங்கள் ஏற்கனவே பேசிய விடயங்கள் இருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் அடுத்து வரும் செயலமரில் அதை ஒரு தடவை பார்த்துவிட்டு அலுவலக கடிதம் ஒன்று கொண்டிருக்க வேண்டிய சிறந்த பண்புகள் அதனுடைய அமைப்பு என்பது தொடர்பாக இருக்கக்கூடிய விடயங்களோடு புதிய விடயங்களையும் உள்ளடக்கியதாக நாங்கள் தொடரலாம். இந்த அளவோடு ஒளிப்பதிவு நிறுத்தப்படுகிறது. உங்களுடைய ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதற்காக காத்திருக்கிறேன். இந்த அளவோடு விடைபெறுபவர்களுக்கு பாய் பாய், குட் நைட்.